இப்போ நம்முடைய வகுப்புல நம்ம தொடர்ந்தா நம்ம என்ன பாடத்தை படிச்சுட்டு வரோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆராய்ச்சி நெறிமுறைகள் இல்லைங்களா? கடந்த வகுப்புல நம்ம என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அமர்வுல நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை நம்ம படிக்கலாங்க. கடந்த வகுப்புல நம்ம என்னென்னதை கற்றுக்கொண்டோம், மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். என்னத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கிறது சொல்லுங்க, பேசுவோம் தொடர்ந்து. கள ஆய்வை பத்தி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். சரிங்கம்மா. கள ஆய்வு, ரைட். கள ஆய்வுல நீங்க என்னென்ன விஷயங்கள படிச்சுக்கிட்டீங்க? வரலாற்று முறை ஆய்வு, ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், ஒப்பீட்டு ஆய்வு, கம்பேரிட்டிவ் ரிசர்ச், சோதனை முறை ஆய்வு, விதிமுறை ஆய்வு, செலுத்தும் நிலை ஆய்வு, அமைப்பியல் முறை ஆய்வு, நடைமுறை சார்ந்த ஆய்வு. 7 பாயிண்ட்ஸ். இது மெத்தட்ஸ் இல்லையா? ஹலோ, சொல்லுங்க. அடுத்தது கரெக்ட் தான், சொல்லுங்க. வேற யாருமே இதுல பேச மாட்டேங்கிறீங்க? கள ஆய்வை மேற்கொள்ளும் போது பின்பற்ற வேண்டியவைகள் குறித்தும் பார்த்தோம். சரிங்கம்மா. அந்த ஆய்வினுடைய கள ஆய்வுல நம்ம என்னென்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்படி சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, நினைவில் இருக்கிறது சொல்லுங்க. ஆய்வினுடைய நோக்கம் என்னன்றது தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் பிளானிங், திட்டமிடுதல் ஆய்வுக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியம். ரைட். அதுக்கப்புறம் என்ன டைம்ல எந்த இடத்துக்கு எந்த வழியில போகணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை, அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அதுக்கு அடுத்தது அந்த களத்தினுடைய சொல்லுங்க, முகவரிகள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்ரஸ். ஆமா. அதே மாதிரி கள தொடர்புகள் எப்படி இருக்கும்னா தெளிவாக காட்டக்கூடியதா இருக்கணும். ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னுங்க. பாலும் பளிங்கும் போலவும் கடிவாளம் கட்டிய குதிரை போல அதனுடைய தொடர்புகள் எல்லாம் தெளிவா இருக்கணும்னு சொன்னீங்க. சூப்பர், அழகா லேர்ன் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்கம்மா. அது மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அந்த களத்துல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்தா, இன்னொன்னு அவங்க ரொம்ப எளிமையா, ரொம்ப கேழ்மையில இருந்தாலும் கூட அதை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது அப்படின்னும். அதுக்கப்புறம் அந்த மக்களோட போய் அந்த ஃபீல்டுல இருக்கும்போது அவங்க பண்பாட்டுக்கு ஒத்து வராத விஷயங்களை பேசவே கூடாது. உதாரணம், குடிப்பிரிவு, இந்த சாதிகள் குறித்தும் அரசியல் குறித்தும் பேசக்கூடாது. ஆமா, இதுதான் இந்த விஷயத்தை குறித்து எழுதியிருக்கிறது. ஆய்வு தலைப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் முன்னாடி பின்னாடி தகவல் பற்றி அறிவு தேவை. அதிகமா புக்குங்களை நம்ம பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம அதிகமா சர்ச் பண்ணணும். புக் சர்ச் பண்ணணும். முதன்மையான ஆதாரம் நமக்கு வேதாகமம், பைபிள் தான். பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம இது பண்றோம். அது போல பொது மொழிபெயர்ப்பு, இங்கிலீஷ் பைபிள், அறிவியல் சார்ந்த சில புக்ஸ், ஓல்ட் டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட் அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா துணைமை ஆதாரம், லைப்ரரி பொசிஷன், நெகட்டிவ் புக்ஸ், இந்த கவர்மெண்ட் பிரைவேட் லைப்ரரியில இருக்கு இயறியல், பைபிள் லைப்ரரி, ரிசர்ச் ஆர்டிக்கல், இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். அது போல நம்ம சில பேப்பர் கட்டிங் எல்லாம் எடுத்து
நம்ம அந்த நூல் அது சம்பந்தமான பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஒட்டணும். அதே போல வெப்சைட்ல இந்த பிடிஎஃப்ல அதிகமா நம்ம அதுல இருந்து லைவ் பண்ணலாம். அப்புறம் இ ஜர்னல்ஸ் நம்ம கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். நம்ம சோர்ஸ் கலெக்ட் இ புக்ஸ், பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் புக்ஸ் அதுல அப்புறமா வந்துட்டு கூகுள்ல வந்துட்டு சர்ச் பண்ணாலும் அது அதிகமா நமக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்குமான்னு தெரியாது. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னாக்கா நம்ம அதுல இருந்து அதிகமா 100% எடுத்தோம்னாக்கா அந்த ரிசர்ச் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்புறம் ஃபுட் நோட் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல இருந்து அந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோமோ அந்த ஃபுட் நோட்ல வந்துட்டு அவங்களுடைய அந்த முதலாவது அந்த அட்டைப்படம், தலைப்பு, ஆத்தருடைய நேம், அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதிகமா நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாச்சும் தகவல் நமக்கு ரிசர்ச் பண்ணும்போது அதிகமா பதட்டம் படக்கூடாது, மனசோர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம அதை கொஞ்சம் டீப்பா பார்த்து அது தெரிஞ்சுக்கணும். அதே போல அதிகமா நம்ம டைம் தேவைப்படும். கம்யூனிகேஷன்ஸ் அதிகமா கம்யூனிகேஷன் நமக்கு தேவை. அந்த டைம்க்கு நம்ம முடிக்கணும்னு நினைச்சாக்கா அந்த டைம்ல நம்ம மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணணும். ஒரு டார்கெட் இருக்கணும், இந்த டைம்ல நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து தகவல் திரட்டும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கடைசியா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே 2 தலைப்புல நம்ம போன முறை நம்ம அதை குறித்து சிந்திச்சோம். ஒண்ணு கள ஆய்வு, அடுத்தது 2வது டாபிக் தகவல் திரட்டல், டேட்டா கலெக்ஷன் என்று சொல்லி அதுல 2 கான்செப்டை நம்ம பார்த்தோம். 2 சகோதரிகளுமே ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கு ஒரு தலைப்புல நீங்க கற்றுக்கொண்டதை சிறப்பா நீங்க ஷேர் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். இந்த இணைப்பில் இருக்கிற அனைத்து நண்பர்களுமே தொடர்ந்து நீங்கள் வாசித்து அதை பிரயோஜனப்படுத்த நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு சின்னதா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். இதுல உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஒரு 80-85% உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நோட்ஸை நான் தயார் பண்ணியிருக்கேன். இடையில கொஞ்சம் சிக்கானதுனால என்னால் அதை ஒர்க்கை கன்டினியூ பண்ணல முடியல நண்பர்களே. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை சீக்கிரம் பண்ணிடுவேன். 85% வித் டைப்பிங்கோட நான் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பா இதை நீங்க ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரியே நீங்க உங்க பிரின்சிபால்கிட்ட வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த அமர்வுல கடைசியா என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு செல் நம்பர் தரேன். தாராளமா அதை நீங்க நோட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், உங்களுடைய டவுட் எப்போ இருந்தாலும் நீங்க எங்கிட்ட கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்துல நம்முடைய பாடத்துக்கு நம்ம கடந்து போக இருக்கிறோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சில சின்னதா சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்துலதான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது மாத்திரமல்ல, இதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி முறை பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அதே நேரத்துல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, ஒரு பிஹெச்டி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய தீசிஸை நீங்க என்ன செய்யலாம், ஜஸ்ட் அதை வாங்கி புரட்டி பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது கல்லூரிகள் இருந்ததுன்னா அவங்க கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்டுட்டு அந்த தீசிஸ் ஏதாவது போய் பார்த்து ஒரு டெமோ பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை பாஸ்டர் அப்படிங்கிற பட்சத்துல உங்க பிரின்சிபால்கிட்ட நானும் பேசி அதுக்குரிய விஷயத்த என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஃபுட் நோட், இப்போ தகவல் திரட்டுதல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து அதனுடைய அடுத்த தலைப்பு ஃபுட் நோட், அடிக்குறிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடிக்குறிப்பு ஆய்வுரையில நேரடியாக சேர்க்க வாய்ப்பு இல்லாததை ஆய்வுரைக்கு தொடர்புடையதாக சில செய்திகள் ஆய்வுரையில் இடையிடையே வருவது நம்ம என்ன செய்யுங்க, படிக்கிறவர்களுக்கு தடைப்படுத்துவதா இருக்கும். அதாவது இதுல என்ன சொல்ல வர்றோம்னா, ஃபுட் நோட் எழுதுங்க, ஃபுட் நோட்டு அல்லது என் நோட் அப்படிம்பாங்க. ஒரு பக்கத்துல என்ன செய்றீங்க, ஒரு A4 சைஸ் பேப்பர்ல
நீங்க விஷயத்தை டைப் பண்றீங்க. டைப் பண்ணும்போதே நடுவுலயே என்ன செய்றீங்க, இந்த மேற்கோள்ல இந்த ஆசிரியர் இவரு இன்னாரு இத்தனை பக்கம் போட்டீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் என்ன செய்யறோம், ஒரு A4 சைஸ் பேப்பர் நான் இங்க எடுத்துக்கிட்டேன். இந்த A4 சைஸ் பேப்பர்ல இங்க எல்லாம் டைப் பண்றீங்கன்னா கீழே ஒரு கோடு போட்டு இங்க என்ன இதுங்க சிஸ்டமே அதுல டைப் பண்ணா உங்களுக்கு வரும். 1 2 3 போட்டுட்டு ஒன்னு அந்தந்த பேஜ்ல பேஜ் கீழேயே அடிக்குறிப்பு கொண்டு வரலாம். இல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு 30 பக்கம் டைப் பண்ணியாச்சு, அந்த சாப்டருடைய கடைசியில நீங்க என்ன செய்யலாம், ஃபுட் நோட்டை கொண்டு வரலாம். அப்போ அந்த சாப்டருக்கு கடைசியா கொண்டு போகும்போது அதுக்கு வேற பேரு. ஸோ இந்த அந்தந்த பக்கத்துக்கு கீழேயே நீங்க போட்டீங்கன்னா இதுக்கு பேர் என்னங்க, ஃபுட் நோட். ஒரு சாப்டருக்கு பின்னாடி கடைசியா கொண்டு போய் போட்டீங்கன்னா அதுக்கு பேர் எண்ட் நோட், ENDNOTE அப்படின்னு பேரு, NOTES, என் நோட்ஸ் என்று சொல்லி பெயர். புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இந்த அடிக்குறிப்பு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், மேற்கோள் காட்டணும். அப்ப நாம என்ன சொல்லி இருக்கிறேன், ஆராய்ச்சி. ஆராய்ச்சி என்று சொன்னால் இங்கிலீஷ்ல ரிசர்ச், சர்ச் அதோட போட்டா ரிசர்ச். நாம பண்றதெல்லாம் மறு ஆய்வு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ மறு ஆய்வு பண்ணும்போது நம்முடைய கருத்துக்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக நம்ம என்ன செய்யறோம், சில அறிஞர்களுடைய புத்தகங்களை மேற்கோள் காட்டி பாருங்க நான் சொன்ன கருத்து இதுதான், இந்த அறிஞருடைய கருத்தின்படி நான் சொல்ல வந்த கருத்து இதுதான் நான் நிறுவுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நம்முடைய மேற்கோள் காட்டுறோம். அப்ப இதுக்கு வந்து ஃபுட் நோட்டு. சரியா? இது வந்து நீங்க இது ஃபுட் நோட்டுங்கிறத புரிஞ்சுட்டீங்களா? யாராவது ஒருத்தர் எனி ரெஸ்பான்ஸ்? ஹலோ. ஆமா சார், குறிச்சிட்டோம் ஃபுட் நோட்னா என்னன்னு. இந்த அடிக்குறிப்பு ஃபுட் நோட்டை குறித்து நம்ம வந்து யோசிக்கும் போது இந்த அடிக்குறிப்பினுடைய வகைகள் குறித்து நம்ம பார்க்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபுட் நோட்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது இங்க தரப்பட்டுள்ள இந்த மேற்கோள் கொட்டேஷன், இன்வெர்டட் கொட்டேஷன்ல இந்த மேற்கோள் அல்லது இந்த கருத்து இந்த நூலிலிருந்து, அதாவது இந்த நூலிலிருந்து எந்த புத்தகத்திலிருந்து எத்தனாவது பக்கத்திலிருந்து இதுல இருக்குது அப்படிங்கிறத ஆதாரத்தை நீங்க காட்டுறதுக்காகத்தான் என்ன அடிக்குறிப்பு நம்ம வந்து பயன்படுத்துறோம். இந்த அடிக்குறிப்பை பார்வை அடிக்குறிப்பு என்று சொல்வார்கள். பார்வை ஃபுட் நோட், அதாவது அடிக்குறிப்பு என்று சொல்வார்கள். ஆய்வில் பேசப்படுகிற செய்திகளுக்கு ஒரு வகையில் தொடர்பான தகவல், ஆனால் ஆய்வேட்டில் அப்படியே தருவதற்கு வாய்ப்பளிக்காததாகவும் சில செய்திகள் அமைவது உண்டு. அப்படிப்பட்ட செய்திகளை அடிக்குறிப்பில் தரும்போது அந்த செய்தி அடிக்குறிப்பு எனப்படுகிறது. அதாவது நம்முடைய தீசிஸ்ல சொல்லக்கூடிய கருத்தை வலிமைப்படுத்துவதற்காக இந்த அடிக்குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த அடிக்குறிப்போட வகையில அந்தந்த பக்கத்துக்கு கீழேயே வந்தா அதுக்கு பேரு ஃபுட் நோட். அந்த சாப்டருடைய இறுதியில் வந்தா அதுக்கு பேர் எண்ட் நோட் என்று சொல்லி அதற்கு பொருள் தரப்படுகிறது. ஏன் இந்த அடிக்குறிப்பு தரணும்? இரண்டாவது பாயிண்ட், அடிக்குறிப்பினுடைய நோக்கம் என்ன? அடிக்குறிப்பினுடைய நோக்கம், ஃபுட் நோட்டுடைய நோக்கம், முக்கியமான சில இடங்களில் நாம் குறிப்பிடுகிற செய்திக்கு மூலம் அல்லது சான்று எங்கே இருப்பது என்பதை வாசிப்பாளருக்கு சுட்டி காட்ட வேண்டியது ஆய்வாளருடைய கடமை. நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, இது எப்படி இல்லையா, இது நான் சொன்ன கருத்து தான் ஏற்கனவே இவர் இத்தனாவது பக்கத்துல சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஞான தீபம்ங்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஒரு புஸ்தகம் இல்லைங்க, அது 6 வால்யூமா இருக்கு, நல்ல பெரிய பெரிய புக்கா இருக்கு. அந்த 6 வால்யூம்ல முக்கியமான ஒரு வால்யூம்ல ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார்.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 306 பக்கத்துல ஒரு ஒரு வால்யூம்ல கிறிஸ்தவம் மேற்காசிய நாடுகளுக்கு பரவுவதற்கு முன்பாகவே இந்தியாவில் அது காலூன்றி விட்டது. இயேசுநாதருடைய சீடர் தூய தோமா, செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாகவே 3 லட்சம் கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கிறார். சரியா? அப்போ இந்த கருத்தை நாம எடுத்து யூஸ் பண்றோம். கிறிஸ்தவமும் தமிழ்நாடும். அப்போ தோமாவிற்கு முந்தின ஒரு கிறிஸ்தவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட கொண்டு வரும்போது, அல்லது தமிழ்நாட்டுல கிறிஸ்தவம் வந்துச்சு அப்படின்னு ஒரு தலைப்பு கீழே நீங்க ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க கொட்டேட் பண்ணணும். கொட்டேட் பண்ணிட்டு அதாவது கிறிஸ்டியானிட்டி மேற்காசிய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு பரவுவதற்கு முன்னாடியே அது என்னாச்சுங்க, இந்தியாவில் நல்லா ஸ்ட்ராங்கா கால் ஊண்டி நிற்கிறது அப்படின்னு இது யார் சொல்றதுங்க? சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த கருத்தின் அடிப்படையில கிறிஸ்தவத்தினுடைய காலம், அதனுடைய வந்து சேர்ந்தனுடைய செய்தியினுடைய காலம் மிக பழமையானது, தொன்மையானது. கிபி 1ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவம் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில, அப்ப தமிழ்நாடு கிடையாது, தமிழகம் கிடையாது, அப்ப சேரநாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளாவும் உள்ளடக்கின ஒரு பகுதி தான், அதுக்கு சேரநாடுன்னு பேரு. ஸோ அந்த நாட்டுல தான் என்னாச்சுங்க வந்துருச்சு, அதாவது கிறிஸ்டியானிட்டி வந்து ஸ்ட்ராங்கா பரவினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதுக்குரியான எவிடன்ஸ் எங்க எடுக்கிறீங்க? இந்த கருத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க? ஞான தீபம். அதனுடைய ஆசிரியர் யாருங்க? விவேகானந்தர். எத்தனாவது வால்யூம், எத்தனாவது பக்கத்துல இந்த கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை என்ன செய்றீங்க? ஆழப்படுத்துறீங்க. அதனுடைய அடிக்குறிப்புடைய நோக்கமே அதுதான். சரிங்களா? அப்போ நாம் சொல்லுகிற செய்திகள் சான்றுகளை கொண்ட செய்திகள், சரியான செய்திகள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த அடிக்குறிப்பு இடப்படுகிறது. இதுதான் அதனுடைய மெயின் நோக்கம். அப்போ நாம் சொல்லக்கூடிய செய்தி, அதுக்குரிய வந்து சான்றுகள், இது வந்து சரியானதுதாங்கிறத உறுதிப்படுத்துறது தான் ஃபுட்நோட்னுடைய நோக்கமா இருக்குது. அப்போ இந்த செய்தியை தீசிஸ்ல தராமல் வேறு இடத்தில் தருவதற்குரிய காரணம், படிப்பவர்கள் தடைபடக்கூடாது. ஏன்னா அந்த பேசேஜுக்குள்ளேயே நடுவுலயே சுவாமி விவேகானந்தர் இத்தனாவது புக்கு, இத்தனாவது பக்கம், இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், வாசிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கும். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அதனாலதான் என்ன செய்யறோம், என் நோட் அல்லது ஃபுட் நோட்டுங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்துட்டா அதை அப்படியே படிச்சுக்குவோம். அதுக்கு நம்பர் போட்டோம்னா அது கீழே போட்டு அதை நம்ம படிச்சுக்கலாம். சில பேப்பர்ஸை உங்களுக்கு வந்து ஆய்வேட்டுக்காக தயாரிக்கிறதுக்காக சில பேப்பர்ஸும் நான் வந்து என்ன செய்யறேன், உங்களுக்கு அந்த நோட்ஸ் மூலமா அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு நான் தரப்போறேன். அதை நீங்க ஒரு மாடலா பார்த்துக்கிட்டு நீங்க செய்யலாம். சரிங்களா? பயப்படாதீங்க. ரைட், இதுதான் அடிக்குறிப்பினுடைய நோக்கம். அப்போ படிப்பவர்களுக்கு அது என்ன செய்யறது, டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. அடிக்குறிப்பை தராமலே போயிருந்தால் வாசிப்பாளருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பதில் சொல்ல முடியாது. இது யார் எழுதுனா, இது எப்படி எழுதுனா, எந்த அடிப்படையில் இந்த கான்செப்ட் சொன்னாங்க, சொந்த கருத்தா எழுதி இருக்கிறாங்களா, இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து யாராவது படித்த கல்விமான்கள் இதை குறித்து உங்களிடத்துல கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி கேட்க விடாத தடை செய்வதற்கு என்னதுங்க இந்த ஃபுட் நோட்டு உதவியா இருக்குது. சரிங்களா? ரைட். ஃபுட் நோட்டுடைய பயன், the usage of the footnotes. அடிக்குறிப்பினுடைய பயன் என்னது? படிப்போட்டம் சீரா அமையுதுங்க. அப்படியே கண்டினியூவா அழகா நீங்க எழுதுற எழுத்து வர்ணனையோட வர்ணிச்சு எழுதணும்.
சரிங்களா? அழகா எழுதணும். இதெல்லாம் சொல்லுவாங்க, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நல்ல செய்திகளை உள்வாங்கி கொண்டு நல்ல கருத்தாளமிக்க அந்த வேர்டு யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, வேர்டு யூஸ் பண்ணும்போது நயமா இருக்கணும், படிக்கணும். படிக்கிறதுக்கு இன்னைக்கு கப்புல்னா என்னதுங்க, தம்பதிகள். தம்பதிகள்ங்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு யாரும் அதிகமா பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு அதுக்கு பிறகு ஒரு புது சொல்லாட்சியை கொண்டு வந்திருக்காங்க. என்னது, இணையர் அல்லது இணையினர் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி புதுசு புதுசா வார்த்தைகளை தேடி உங்களுடைய ஆய்வேட்டுல நீங்க வந்து சேர்க்கிற போது ரொம்ப மெருகூட்டலா இருக்கும். அதத்தான் சொல்லுவாங்க, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று, ரொம்ப துளை செல்லும் காற்று. அதாவது பேம்புக்குள்ள காத்து உள்ள போகும்போது என்னாச்சுங்க, அது ஒரு விதமான இசையை உருவாக்குச்சு. அதுல இருந்துதான் பேம்பு எடுத்து யூஸ் பண்ணாங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா. குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ சினிமா பாடலுடைய வரிகளா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு நயத்தோடு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இப்படி இது ஒரு உதாரணத்துக்காக தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தவிர பாடத்திட்டத்துல இது மாதிரிலாம் எழுத வேண்டாம். எக்ஸாம்பிளா எழுதலாம், ஜஸ்ட் இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ரைட். அடிக்குறிப்பினுடைய பயன் படிப்போட்டம் சீராக அமைகிறது. ஆய்வாளர் தன்னுடைய கருத்துக்குரிய சான்றுகளை தெளிவாக தர வாய்ப்பு ஏற்படுகிறது. தன்னுடைய கருத்துக்களை என்ன செய்யறாங்க, தெளிவாக கொடுக்கறதுக்கு இந்த ஃபுட் நோட்ஸ் யூஸ் ஆகுது. அதே படிக்கக்கூடிய அல்லது வாசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களுக்கு தானே முன் வந்து ஆங்காங்கே விடை சொல்ல முடிகிறது. அப்போ நடைமுறை வசதிக்கேற்ப இந்த ஒவ்வொரு சாப்டருடைய இறுதியில அடிக்குறிப்புகளை தருவதும் நல்லது. அதான் முதல்ல இருந்தே சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேஜ்ல எந்தெந்த பேஜ்ல எழுதி நம்பர் போட்டு அது விளக்குறீங்களோ அது வந்து ஃபுட் நோட். அந்த 30 பக்கம் சாப்டர் எழுதி ஒரு சாப்டர் எழுதி முடிச்சுட்டு கடைசியா கொண்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் என் நோட் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது அடிக்குறிப்புகளை தருகிற போது சில சூழல்களிலே ஒரு இயலில் 7வது அடிக்குறிப்பு 3வது அடிக்குறிப்பை போலவே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 தடவை 3வதுல ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க, அதே பாயிண்ட் 7வது அடிக்குறிப்புலையும் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகலாம். ஆனா தீசிஸ்ல எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு பேராகிராஃப் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட சூழலிலே நீங்க என்ன செய்யணும், காண்க குறிப்பு 3வது பக்கம் 2வது பத்தியிலே இதை குறித்து அதிகமாய் அங்கே முன்கூட்டியே விளக்கமா நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செய்யணும், அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும். புரிஞ்சுட்டீங்களா நண்பர்களே? கடைசியா எதா இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இதுதான் வந்து அகச்சுட்டு என்று சொல்லி இதற்கு பேர் அகச்சுட்டு. இன்டைரக்டா இதை நாங்க சுட்டி காட்டுறோம். அந்த 10வது அதாவது 3வது பக்கத்துல இருக்கக்கூடிய அதே பேராகிராஃப் 10வது பக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காதபடிக்கு 3வது பக்கத்துல முதல் பேராகிராஃப்லயே அதை குறித்து நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா பொருத்தமானதா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்குறிப்புல எழக்கூடிய சிக்கல்களும் தீர்வுகளும் அடுத்த தலைப்பு, துணை தலைப்பு. ஃபுட்நோட்ல வரக்கூடிய சிக்கல்களும் அந்த சிக்கலை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத சொல்லும்போது என்ன சொல்றதுங்க, அடிக்குறிப்புகளுடைய எண்ணிக்கையை குறைத்தாக வேண்டும். இப்போ நீங்க தீசிஸ் எழுதும் போது ஒரு பக்கத்துக்கு குறைந்தது 3 அல்லது 4
அடிக்குறிப்புக்கு மட்டும்தான் இருக்கணும். மற்றதெல்லாம் உங்களுடைய சொந்த என்ன கருவாக, என்ன சிந்தனைகளாக அது எழுத்து உருவாக்கம் இருக்கணும். ஒரு பக்கத்துல 18 வரியோ இருந்துச்சுன்னா அந்த 18 வரியில 15 வரி நீங்க வந்து கட் காப்பி பேஸ்டா பண்ணிருந்தீங்கன்னா வில் பி ரிஜெக்டட் ஆகும். அப்போ ஒரு பக்கத்துக்கு 3 to 4 மேற்கோள்கள் கொடுப்பது பல்கலைக்கழக பார்வையில அது வந்து பொருத்தமான ஒன்று. அதே கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒரு பக்கத்துக்கு 3க்கு மேல் 4 மேற்கோள்கள் மட்டுமே காட்டுதல் நலம். அதுக்கு மேல போகாதபடிக்கு ஆய்வாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எழுத்துக்களை, உங்களுடைய சிந்தனைகளை ஷார்ப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்க பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது, அடிக்குறிப்பில எண்களும் அடையாளங்களும். நம்பர் போடுறது அதுக்கான அடையாளம். அப்போ மேல இருந்து வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், ஒரு பக்கத்தை நீங்க தீசிஸ் எழுதுறதுக்கு அதை முதல்ல வந்து டைப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல நீங்க எழுத போறீங்க. எழுதும் போதே என்ன செய்யணும், ஒவ்வொரு பக்கத்துலயும் நீங்க என்ன செஞ்சிடணும், அதுக்குரிய எந்தெந்த பேசேஜ்ல எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த பக்கத்துக்கு கீழேயே நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து மாஸ்டர் காப்பி ஆயிரும். அதை அப்படியே டைப் பண்ணீங்கன்னா நீங்க காலேஜில் நீங்க கொடுத்துடலாம். அப்போ அடிக்குறிப்பில எண்களும் அடையாளங்களும் என்று சொல்லி பார்க்கும்போது அடிக்குறிப்பை அமைக்க வேண்டிய நேரத்துல ஆய்வேட்டு பகுதியில் ஆய்வுக்குரிய எண்களை தர வேண்டும். அடிக்குறிப்பை அமைக்க வேண்டிய நேரத்துல ஆய்வுரை பகுதியில், அதாவது ஆய்வேட்டு பகுதியில் அடிக்குறிப்புக்குரிய எண்களை தர வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க, எண்களுக்கு பதிலாக சிலுவை குறி அல்லது உடுகுறி போன்ற சில அடையாளங்களை கொடுக்கறாங்க. சிலுவை குறியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரிண்ட் அடிச்ச புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, சிலுவை குறி போட்டு அதுக்கு புட்நோட்டை விவரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்படி நம்ம வளர்ந்து வந்த காலம், அதுல சில மாற்றங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோங்க, அங்க வந்து நம்ம என்ன செய்யலாம், சிலுவை குறியெல்லாம் போடுறதில்ல. நம்பர் கொடுத்து 1 2 3ன்னு வரிசையா நம்ம போட்டுட்டு போறோம். ஆகவே இந்த அடிக்குறிப்பில எண்களும் அதற்கான சரியான ஒரு அடையாளங்களும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பகுதியில நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து அடிக்குறிப்பினுடைய இப்ப பார்த்த சில பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்குறிப்பு ஃபுட்நோட் பத்தின சில விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைப்பு கொட்டேஷன், மேற்கோள் இடுதல் என்று சொல்லி அதுக்கு தலைப்பு கொடுங்க. மேற்கோள் காட்டுதல், கொட்டேஷன். இந்த கொட்டேஷன் எப்படி இருக்கணுங்கிறத இப்ப இந்த பகுதியில ஒரு சில வரிகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆய்வின் மேற்கோள்களாக சில இன்றியமையாத பகுதிகளை நாம் காட்டுவதுண்டு. மற்றொருவர் எழுதிய பகுதியிலிருந்து ஒரு பகுதியை இயைபு நோக்கி நம்முடைய ஆய்வில் எடுத்து காட்டுவதைத்தான் மேற்கோள் என்று சொல்லுகிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேற்கோள் மற்றவங்களுடைய கருத்தை எடுத்து நீங்க சொல்றது தான் என்னதுங்க, கொட்டேஷன். சரிங்களா? கொட்டேஷன் நாங்க பிரசங்கம் பண்ணும்போது சரி, சில கொட்டேஷன் எல்லாம் நாங்க சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லலாம் கொட்டேஷனுக்கு? சார் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். திருமணம் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சின்ன கொட்டேஷன் சொல்லியிருக்க அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு இது மட்டும் எக்ஸாம்பிளுக்கா சொல்றேன். திருமணம் என்பது ஒரு கோட்டை. சரியா? திருமணம் என்பது ஒரு கோட்டை. வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே போக துடிக்கிறார்கள், உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள். எமர்சன்கிற அப்படிங்கிற ஒரு மனவியலாளர் வந்து
இதை குறித்து சொல்லியிருக்கிறார். இது ஒரு கொட்டேஷன். இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது குடும்பவியல் நிபுணர் எமர்சன் அவருடைய கொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எழுதுனீங்கன்னா இது என்ன புக்கு என்ன ஏதுங்கிறத அதான் கொட்டேட் பண்றீங்க. உங்களுடைய கருத்தா இல்லாம இது வலிமை சேர்க்கிறதுக்காக இது சொல்றோம். ஜஸ்ட் ஒரு இதுக்காக. சரிங்களா? ரைட். அப்போ இதைத்தான் மேற்கோள் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். மேற்கோளுடைய வரையறை இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, மேற்கோள் சிறிய அளவில் இருக்கலாம், பெரிய அளவிலும் இருக்கலாம். மேற்கோளுடைய லிமிட்டேஷன் எப்படி இருக்கலாம்? சின்னதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம், பெரிய அளவிலும் இருக்கலாம். மேற்கோளினுடைய வகை அடுத்த பாயிண்ட். என்னங்க? மேற்கோளினுடைய வகை. அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, குறி மேற்கோள், குறி சைன், குறி மேற்கோள், நெடு மேற்கோள், அக மேற்கோள், புற மேற்கோள் என்று 4 வகைப்படுகிறது. அது என்னதுங்க? குறி மேற்கோள், நெடு மேற்கோள், அக மேற்கோள், புற மேற்கோள் என்று 4 வகைப்படுகிறது. சரிங்களா? இப்போ இத குறிச்சு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட், குறு மேற்கோளும் நெடு மேற்கோளும். இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட், 5 வரிகளுக்கு குறைவாக அமைந்திருக்கிற மேற்கோள்கள் எல்லாம் பொதுவாக குறு மேற்கோள் என்று குறிப்பது வழக்கம். ஒருத்தருடைய புக்ல 5 வரிக்கு நீங்க குறைவான சில டேட்டாஸ் எடுத்து உங்களுடைய தீசிஸ்ல வச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? குறு மேற்கோள். அடுத்தது, 5 வரிகளுக்கு மேற்பட்ட மேற்கோள்களை நெடு மேற்கோள் என்கிறோம். 5 வரிக்கு மேல ஒரு 10 வரி, ஒரு 15 வரி, சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்தையே அப்படியே எடுத்து காட்டுவாங்க. அதுக்கு பேர் என்னதுங்க? நெடு மேற்கோள் என்று சொல்லி அதற்கு விளக்கம் தரப்படுகிறது. சரிங்களா? 5 வரிகளுக்கு மேற்பட்டு ஒரு மேற்கோள் அமையும் என்று சொன்னால் நாம் ஆய்வேட்டில் அதை எழுதும் போதே அது என்ன செய்யணும்? லெப்ட் சைட்ல அதிகமா இடைவெளி விட்டு சற்றே வலப்பக்கம் தள்ளி அந்த மேற்கோள் பகுதியை எழுதி கொள்ளலாம். அப்ப அதை என்ன செய்யணும்? லைட்டா லெப்ட் சைட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்து நீங்க கொட்டேஷன் பண்ணி அதை அப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இது மேற்கோள் பகுதியை பார்த்த உடனே என்ன செய்யணும்? அதை வாசிக்க கூடியவங்க இது மேற்கோள் என்று விளங்குகிற வகையில் இது அமைவதனால் இந்த பகுதிக்கு மேற்கோள் குறி கட்டாயம் வேண்டியதில்லை. மேற்கோள் குறி நீங்க போட்டுட்டீங்கன்னாவே அதுக்கு என்ன மேற்கொண்டு அதற்குரிய விளக்கம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னாவே ஒன்னு ஒரு வரி எழுதி நீங்க இந்த பக்கம் ஒரு சிங்கிள் கொட்டேஷன், இந்த பக்கம் ஒரு கொட்டேஷன் போட்டு 2ன்னு போட்டீங்கன்னாவே ரைட்டு, இது 2ன்னு போட்டாங்க, இது மேற்கோள், இது எங்கிருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. சரி, எங்கிருந்து எடுத்து எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆய்வாளரோ அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய விரும்புகிற அறிஞர் பெருமக்களோ அதை திருப்பி பார்க்கிற பொழுது ஒண்ணு ஃபுட் நோட்ல அல்லது எண் நோட்ல அதை குறித்து அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இதுதான் குறு மேற்கோள், நெடு மேற்கோள். அடுத்தது, அக மேற்கோளும் புற மேற்கோளும். ஏற்கனவே சொன்னா இல்லைங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே சார். லைவ்லயே இருங்க. நிசப்தமாவே இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்குது. ரைட். அக மேற்கோளும் புற மேற்கோளும். இதுல என்ன நம்ம பார்க்கும்போது, ஒரு மேற்கோளுக்கு உள்ளேயே இன்னொரு மேற்கோள் அமைகிற சூழல் இருந்தால் அந்த மேற்கோளை அக மேற்கோள் என்று குறிப்பிடுகிறோம். சரிங்களா? அக மேற்கோள் என்று குறிப்பிடுகிறோம்.
போதைக்கு நீங்க நிமிஷம் நண்பர்களே. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் நண்பர்களே. ஒரு மேற்கோளுக்குள்ளேயே இன்னொரு மேற்கோள் அமைகிற சூழல் இருந்தால் அந்த மேற்கோளை அக மேற்கோள் என்று சொல்லி குறிப்பிடுகிறோம். சரிங்களா? அப்போ அக மேற்கோளுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கிற மேற்கோள் பகுதியை புறமேற்கோள் என்று சொல்லி குறிப்பிடுகிறோம். அக மேற்கோளுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள் பகுதியை புற மேற்கோள் என்று குறிப்பிடுகிறோம். இது நீங்க எழுதிக்கிங்க. இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத அங்கங்க உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இது நான் இப்போ இங்க இப்படி கொட்டேஷனுங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் வகுப்புல அது சரியா அது புரியாது. அதுக்குரிய நோட்ஸ்ல அது எல்லா விவரம் உங்களுக்கு வந்துருது. மாணவர்கள் அதை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், வரி பண்ண வேண்டாம். சரிங்களா? சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடா ஆன்லைன் வகுப்புல இது புரியாத மாதிரியே இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்க யோசிப்பீங்க. அதெல்லாம் இப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி எவ்வளவு தூரம் அதை எளிமைப்படுத்தி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நான் எழுதிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. அடுத்தது நான் பார்க்கிற பொழுது ஆய்வுரையை தொடங்கும் போதே ஆய்வுரைன்னு தீசிஸ தொடங்கும் போதே என்ன செஞ்சிடறீங்க, இன்னொரு கருத்தை மேற்கோள் காட்டி தொடங்குவது தேவையான ஒன்றல்ல. அது தேவையில்லாத வேலைன்னு பார்க்கணும். முதல்ல என்ன செய்யணும், ஒரு ஆய்வேட்டை தொடங்கும் போது அந்த தீசிஸ குறிச்சு உங்களுடைய கருத்துக்களை நீங்க எழுதணும். அட்லீஸ்ட் நீங்க ஒரு 10 வரியாவது எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், 10 வரி எழுதுறீங்களோ இல்லையா, ஜஸ்ட் ஒரு 5 வரியாவது எழுதிட்டு அப்புறம் ஒரு கொட்டேஷன் போடணும். தீசிஸ் தொடங்கும் போதே கொட்டேஷனோட தொடங்குனீங்கன்னு வைங்களேன், ஓ ரைட்டு இவருக்கு ஒன்று ஸ்டஃப் இல்லை போல இருக்குது, எல்லாமே இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வாசிப்போ அல்லது உங்களுடைய ஆய்வுரையை மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஆய்வாளர்கள் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்க. ஒரு இயலை தொடங்கும் போது அப்படி மேற்கோள் காட்டுவதும் தேவையான ஒன்றல்ல. சிலர் நூல்களின் அலங்காரத்திற்காக அழகியல் நோக்கின்படி அப்படி மேற்கோள் காட்டுவது உண்டு. அழகா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க காட்டுவீங்க, அப்படி செய்ய வேண்டாங்கிறாங்க. ஆய்வேட்டில் அப்படிப்பட்ட முறை வரவேற்கத்தக்க ஒன்று அல்ல. மேற்கோளை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? மேற்கோளை பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும். நம்ம பைபிள்ல சொல்றோம், பிள்ளைகளை கல்லில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்னு. உடனே அதை எப்படி அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு உடனே கீழ்படுகிறோமா? முதல்ல அது என்ன செய்யணும், கடவுள் ஏன் சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, யாருக்கு சொன்னாரு, இதை கேட்டவர்களுடைய மனநிலை என்ன, சொன்னவருடைய மனநிலை என்ன, கேட்டவருடைய வாழ்க்கை பின்புலம் என்ன, அது எப்படிப்பட்டதா இருந்தது, அன்றைய கால சூழல் எப்படிப்பட்டதா இருந்தது, இப்படி பல்வேறு நோக்கத்துல அதை என்ன செய்யணும், ஆராய்ந்து ஒரு தெளிவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளுகிற போதுதான் என்ன ஆகுதுங்க, ரொம்ப கவனமா அதை பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஆக ஆய்வேட்டில் இந்த மேற்கோளுக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப கவனம் தேவை. அடுத்தது தலைப்பு, மேற்கோளும் அடிக்குறிப்பும். அடுத்த பாயிண்ட், மேற்கோளும் கொட்டேஷனும் ஃபுட்நோட்டும் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. நாம் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டும் போது அந்த பகுதி எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்ற விவரத்தை அடிக்குறிப்பில் அல்லது
எண்ணோட்ல கொடுத்தே ஆக வேண்டும். சரிங்களா? மேற்கோளும் அடிக்குறிப்பும் ஒரே மாதிரிதான் இருக்கும். மேற்கோள் காட்டிட்டு தான் அதை நீங்க கீழே சரிங்க அடிக்குறிப்புகளை கொண்டு வரீங்க. இதுதான் மேற்கோளும் அடிக்குறிப்பு. அடுத்தது மேற்கோளும் குறியீடுகளும். அடுத்த தலைப்பு சப்டாபிக் மேற்கோளும் குறியீடுகளும். குறு மேற்கோள்களாக இருந்தால் மேற்கோள் குறி கட்டாயம் தேவைப்படுகிறது. குறு மேற்கோள்னா என்னங்க? 5 வரிக்கு குறைவா எழுதுறது குறு மேற்கோள் இல்லையா? அப்போ அந்த குறு மேற்கோள்களாக இருந்தால் மேற்கோள் குறி கட்டாயம் தேவைப்படுகிறது. நெடு மேற்கோள்களுக்கு மேற்கோள் குறி இல்லாமலேயே அது மேற்கோள் என்று விளங்குகிற வகையில் எழுதி காட்டலாம். கருத்துக்களை ஃபுல்லா எழுதிட்டு என்ன செய்யறாங்க? இந்த கருத்தை என்ன செய்யறாங்க? ஒரு பக்கம் எழுதுற மாதிரி இருந்ததுன்னா மேற்கண்ட கருத்துக்களின் அடிப்படையில இந்த ஆசிரியர் இதை குறித்து இதை வலியுறுத்துகிறார் அப்படின்ட்டீங்கன்னா மேட்ரு ஓவர். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்து. சார் இன்னொரு முறை சொல்ல முடியுமா சார்? குறு மேற்கோள்கள் அடிக்குறிப்புங்களா? மேற்கோளும் குறியீடுகளும் அதைத்தானே கேக்குறீங்கம்மா? ஹலோ, நெடுமேற்கோள் சார். ஆமா சார். மேற்கோளும் குறியீடுகளும். நெடு மேற்கோள்னு யார சொன்னாங்க அம்மா? யாருங்க மேடம்? இது அதாவது ஒரு ஆய்வாளர் என்ன செய்யறாரு, ஒரு அறிஞருடைய புஸ்தகத்துல 5 வரிக்கும் ஒரு குறைவா ஒரு 2 வரி 3 வரி எழுதுனா அது குறு மேற்கோள். 5 வரிகளுக்கு மேற்பட்டு ஒரு 10 வரியோ ஒரு பக்கமோ எடுத்தா அது நெடு மேற்கோள் என்று சொல்லி பொருள். அத ரெண்டையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். குறு மேற்கோள், நெடு மேற்கோள். சரிங்களாமா? அடுத்து மேற்கோளும் குறியீடுகளும். குறு மேற்கோளாக இருந்தால் மேற்கோள் குறி கட்டாயம் தேவைப்படுகிறது. நெடு மேற்கோள்களுக்கு மேற்கோள் குறி இல்லாமலேயே அது மேற்கோள் குறி என்று விளங்குகிற வகையில் எழுதி உங்களுடைய எழுத்துல காட்டலாம். இக்கருத்தை யார் சொல்றாருங்க? பொன் கோதண்டராமன். இதை குறித்து யார் இவர்? பொன் கோதண்டராமன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஃபார்மர் வைஸ் சான்சலர். அவர் தன்னுடைய நூலிலே இப்படி குறிப்பிடுகிறார். அப்போ நீங்க எழுதி காமிச்சிட்டு போயிட்டீங்கன்னா ரைட்டு, இது அவங்களுடைய கருத்து அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அந்த தீசிஸை எவாலுவேட் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸ். சரிங்களா? ரைட். அதே கான்செப்ட்ல ஆய்வேட்டில் தன்னுடைய கூற்றும் பிறருடைய கூற்றும். ஆய்வேற்றில் உங்களுடைய வரியும் மற்றவங்களுடைய வரியும் கருத்தும். கூற்றுனா கருத்து. ஆய்வேட்டிலே தற்கூற்றும் பிறர் கூற்றும். தற்கூற்றுனா உங்களுடைய சொந்த கருத்து, பிறர் கூற்றுனா மற்றவங்களுடைய கருத்து. இது ஒரு டாபிக். ஆய்வேட்டில அதாவது தீசிஸ்ல ஒரு கருத்தை இன்னொருவர் வாக்கிலேயே நாம் எடுத்தாலும் போது மேற்கோள் குறியிடுகிறோம். அப்போ மிக விரிந்த அளவில அமைந்துள்ள ஒரு பகுதியை சுருக்கமாக நம்முடைய போக்கில் நாம் எடுத்து காட்டுவதால் அங்கே அடிக்குறிப்பு தந்து இன்ன நூலில் இந்த பகுதி விரிவாக பேசப்படுகிறது என்று குறித்து விட்டு நம்முடைய கூற்றாகவும் எடுத்தாளலாம். அதாவது ஒரு 2-3 பக்கத்துக்கு ஒரு பெரிய கருத்து சொல்றாருன்னு வைங்களேன், அந்த கருத்தை நீங்க என்ன செய்யலாம்? ஒரு 4 வரியில சுருக்கணும். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? புக் ரிவ்யூ அப்படின்னு என்று சொல்வார்கள். புக் ரிவ்யூ போடணும். புக் ரிவ்யூ போடனா 100 பக்கத்துல இருக்கக்கூடிய புத்தகத்தை ஒரு 10 பக்கத்துக்குள்ள நீங்க சுருக்கி எழுதுங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த 100 பக்கத்தை வாசிச்சாதான் அதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை தொகுத்து ஒரு 10 பக்கத்துக்குள்ள கொண்டு வர முடியும் இல்லையா?
அந்த 10 பக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இவர் இத்தனை புத்தகத்துல இந்த பக்கங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பாருங்க, இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை அதுல இருந்து நீங்க கொண்டுட்டு போகணும். சரிங்களா? அப்போ ஒருத்தருடைய கருத்தை அதுதான் தற்கூற்றும் பிறருடைய கூற்றும். சரிங்களா? அப்புறம் அடுத்தது பிற மொழி மேற்கோள். அடுத்த பாயிண்ட் பிற மொழி மேற்கோள். another language. பிற மொழி மேற்கோள் என்று சொல்லி நான் பார்க்கிற போது, ஒருவேளை நீங்க தமிழ்லயோ அல்லது சில பேர் இங்கிலீஷ்லயோ நீங்க என்ன செய்யலாம், தீசிஸ் எழுதலாம். அப்படி தீசிஸ் எழுதும் போது என்ன சொல்லலாம்னா, உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதுதான் அடுத்ததுக்கும். தமிழ்ல தீசிஸ் எழுதுறீங்க, ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது தமிழ்ல சரியான ஒரு புக்கு கிடைக்கல. ஆனா உங்க கருத்துக்கு ஏற்றவாறு ஆங்கிலத்துல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு புத்தகம் கிடைக்குது. அதுல நீங்க எதிர்பார்க்கிற பாயிண்ட் அதுல இருக்குது. அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க, அந்த பக்கத்தை அப்படியே இங்கிலீஷ்ல எடுத்து எழுதிடக்கூடாது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்ணித்தான் அதை என்ன செய்யலாம், உள்ள கொண்டு வர முடியும். அதே போல இங்கிலீஷ்ல எழுதுறவங்க ஒரு சில சோர்ஸ் தமிழ் புக்கில் தான் கிடைக்குதுன்னா, தமிழ் மெட்டீரியல்ல இருக்கிறத அப்படியே இங்கிலீஷ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்லை அதை தமிழ்ல எழுதிட்டு அதுக்கு கீழே அதோடைய இங்கிலீஷ் மீனிங் எழுதிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். படிக்கிறவங்களுக்கு, அந்த ஆய்வுரையை மதிப்பீடு செய்கிறவர்களுக்கு அது எளிதிலே விளங்கி கொள்ளும். ஆகவே ஆய்வு மாணவர்கள் இதை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். பிற மொழி மேற்கோளை கரெக்டா நீங்க என்ன செய்யணும், போடணும். ஆய்வீட்டு மொழிக்கு உகந்த முறையில மொழிபெயர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட் மொழிபெயர்ப்பு மேற்கோள். டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அதனுடைய கொட்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுது. அப்ப நீங்க எழுதக்கூடிய மொழிபெயர்ப்பு யாருடைய மொழிபெயர்ப்பு என்பதை பிறைக்கட்டில், அதாவது பிராக்கெட்ல குறிப்பிடுவது மரபு. யாருடைய மொழிபெயர்ப்பு என்று காட்டாத நிலையில் அது ஆய்வாளருடைய மொழிபெயர்ப்புக்கு என்று கருதத்தக்கதாகும் என்று சொல்றார். இப்போ பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. சரிங்களா? அதுல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்குது பாத்தீங்கன்னா RSV, NRSV, இதெல்லாம் கேத்தலிக் வெர்ஷன். அதுல நமக்கு உண்டான சில செய்திகள் அதுல இருக்கு. அப்போ பரிசுத்த வேதாகமமா அல்லது திருவிவிலியமா? அப்போ இது இங்கிலீஷ் பைபிள் எடுத்துட்டீங்கன்னா NIV பைபிளா, KJV பைபிளா, இந்த ஓப்பன் பைபிளாங்கிறத அதுல ஒரு பிராக்கெட்ல நீங்க போட்டீங்கன்னா சரி ஓப்பன் பைபிள். இல்ல அதை நீங்க போடாம விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய சொந்த டிரான்ஸ்லேஷன். இப்போ சொந்த டிரான்ஸ்லேஷன்ல சில கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும், அதாவது சொற்பிழையும் பொருள் பிழையும் இருக்கவே செய்யும். அப்ப அதுக்கு அந்த ஆய்வாளர் தான் அதற்கு பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு அதுல விளங்குது. சரிங்களா? ஆக இதை கொஞ்சம் நீங்க ஆய்வாளர்கள் கவனிக்கணும். சரிங்களா? ஆக மொழிபெயர்ப்பு மேற்கோள்ல அந்த மொழிபெயர்ப்பு யாருடைய மொழிபெயர்ப்பு என்பதை பிராக்கெட்ல சுட்டி காட்டுவதுதான் மரபு. அப்ப யாருடைய மொழிபெயர்ப்பு என்று சுட்டி காட்டாத நிலையில் அது ஆய்வாளருடைய சொந்த மொழிபெயர்ப்பு என்று சொல்லி கருதலாம் அல்லது கருதப்படும். ரைட். உரை அடுத்த பாயிண்ட்டுங்க, உரை பெயர்ப்பும் ஆதார குறிப்பும். உரை பெயர்ப்பும் ஆதார குறிப்பும் அடுத்த பாயிண்ட். உரை பெயர்ப்பும் ஆதார குறிப்பும் என்று சொல்லி இங்க நான் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட புஸ்தகத்துல இன்னொருவர் எழுதி இருக்கக்கூடிய பகுதியை உரை பெயர்த்து நம்முடைய உரையில் நாம் அமைத்துக் கொள்வது பற்றிய
பற்றி முன்பே நாம் குறிப்பிட்டோம். அப்படி உரை பெயர்ப்பு நடந்திருந்தால் அந்த உரை பெயர்ப்பு எந்த நூலிலிருந்து நடந்தது என்ற ஆதார குறிப்பு அங்கே தரப்பட்டது, தரணும் அப்படின்னு சொல்றாங்க. உரை பெயர்ப்பு தெரியுங்களா? ஒருத்தர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்க வாசிக்கிறீங்க, வாசிட்டு உங்களுடைய சொந்த நடையில அந்த வேர்டிங்ஸை மாத்தி எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய சொந்த இதாயிரும். அப்படி சொந்த இதா இருந்தாலும் அந்த உரை பெயர்ப்பு அங்க கொடுக்கணும். உரை பெயர்ப்பு. சென்று வந்தான் அப்படிங்கிறத போயிட்டு வந்தான் எழுதுனீங்கன்னு வைங்களேன், அது உரை பெயர்ப்பு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்லை, கஷ்டப்படுற அளவுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. அழகா மாணவர்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ உரை பெயர்ப்புக்கு அங்க என்ன செய்யணும், அதுக்கு ஆதார குறிப்பா என்ன செய்யணும், அங்க கொடுக்கப்பட வேண்டும். ரைட். இப்போ ஒரு கடைசி பாயிண்ட் இதுல, மேற்கோள் அளவும் ஆய்வுரையும். மேற்கோள் அளவும் தீசிஸும் ஏற்கனவே நான் கூட சொன்னதுதான். மேற்கோள் பகுதிகள் ஒரு ஆய்வேட்டில் அளவுக்கு மீறி போய்விடக்கூடாது. ஒரு பக்கத்துல ஒரு 10-15 பக்கம் போல நீங்க காமிச்சிட்டீங்கன்னா அது ஓவர், அதிகமா மீறி போயிருச்சு, கை மீறி போயிருச்சுன்னு சொல்றோமே, அது போல மேற்கோள் பகுதியில ஒரு ஆய்வேட்டில் அளவுக்கு மீறி போயிடக்கூடாது. அப்படி இருந்தால் அதனுடைய மதிப்பு குறைஞ்சிரும். அளவறிந்து பயன்படுத்த வேண்டும். அளவறிந்து தான் என்ன செய்யணுங்க, பயன்படுத்தணும். சாப்பாட்டுக்கு எவ்வளவு சாப்பாட்டுகள், சாம்பாருக்கு கூட வச்சுக்கலாம், எவ்வளவு உப்பு போடுறோமோ அவ்வளவுதான் போடணும். சரி போடுமே, ஒரு 4 கை அள்ளி போடுவோமே அப்படின்னா சாப்பிட முடியுமா? அந்த சாப்பாடை ஏத்துக்க முடியுமா? ஐயா மாதிரி ஏத்துக்குவாங்களா? சண்டை தான் வரும். அது போல அளவறிந்து போடணும். அது போலதான் அளவறிந்து தான் தீசிஸ்ல நீங்க என்ன செய்யணும், மேற்கோள்களை காட்டணும் மாணவர்கள். சரிங்களா? ரைட். இப்ப நாம என்ன பார்த்தோம், 2 கான்செப்ட் பார்த்திருக்கோம் இல்லைங்களாமா ஐயா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபுட் நோட் அல்லது எண்ட் நோட், அடுத்தது கொட்டேஷன். இப்ப அடுத்தது வரும்போது பாத்தீங்கன்னா படங்களும் அது சார்ந்த அட்டவணைகளும், பிக்சர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். படங்களும் அட்டவணைகளும் இது ஒரு தனி டாபிக். படங்களும் அட்டவணைகள் உங்களுடைய தீசிஸ்ல சில இதை படத்தை நீங்க என்ன செய்யணும், படம் போட்டு விளக்கி காட்டலாம், அதுக்கப்புறம் அட்டவணைப்படுத்தி காட்டலாம். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரலாம். இப்போ ஒருவேளை நீங்க திரித்துவத்தை பத்தி விளக்கி அந்த பக்கத்துல எழுதுறீங்க, திரித்துவம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில படங்கள் நெட்லயே இருக்கு. அப்போ திரித்துவம் சார்ந்த அந்த படத்தை நீங்க என்ன செய்யலாம், நெட்ல டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஆய்வேட்ல ஒரு சின்னதை படுத்தி அதை வச்சு அதுக்கு என்ன செய்யலாம், விளக்கம் கொடுக்கலாம், தப்பில்லை. அப்போ படங்களும் அட்டவணைகளும், பிக்சர்ஸ் அண்ட் டேபிள்ஸ், அது எப்படி நாம அமைச்சு நம்முடைய தீசிஸ்ல வைக்கணுங்கிறத இந்த பேசேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குதுங்க. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆய்வேட்டில படங்களுக்கும் அட்டவணைகளுக்கும் முக்கியமான இடம் இருக்கவே செய்கிறது. அப்போ நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற ஆய்வு பொருளுக்கு ஏற்ப படங்களும் அது சார்ந்த அட்டவணைகளும் தேவைப்படலாம், தேவைப்படாமலும் போகலாம். தேவைப்படும் பொழுது படங்களையும் அட்டவணைகளையும் பயன்படுத்துவது ஆய்வு மரபு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நீங்க தீசிஸ்க்கு அதை என்ன செய்யலாம், படம் வைக்கலாம், வைக்காம போகலாம். ஆனா வச்சு ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கும்போது அது கொஞ்சம் வலிமையா இருக்கும். ஒரு டேபிள் போடுறீங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு அப்படின்னு ஒரு டேபிள், மத்தேயுல என்ன சொல்லியிருக்குது, மார்க்ல என்ன சொல்லியிருக்குது, லூக்காவில் என்ன சொல்லியிருக்குது, யோவான் எழுதின சுவிசேஷத்துல என்ன சொல்லியிருக்குது, பட்டியல் போடுறீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சைல்டுஹுட், நாசரேத் மேனிஃபெஸ்டோ, இப்படி நிறைய டாபிக் அதுல இருக்கு. நீங்க மிஷன் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு பாடங்க படிச்சிருப்பீங்க.
அப்படி படிக்கலைன்னா வரக்கூடிய மேற்படிப்புகள்ல நீங்க கட்டாயம் படிக்கத்தான் போறீங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த சைல்டுஹுட்டை பத்தி யார் யார் சொல்லியிருக்கிறா? மத்தேயு லூக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? மார்க் அது என்ன செய்யல, அதை மென்ஷன் பண்ணல. லூக்கா என்ன செஞ்சிருக்கிறாரு? இதுல மத்தேயு லூக்கா சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கும் யோவானும் இயேசு கிறிஸ்துடைய சைல்டுஹுட்டை சொல்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் அவங்க எங்க தொடங்குறாங்க? யோவான் ஸ்நானனை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படியே போறாங்க. சில விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுக்கு என்னங்கிறது கிளாசிபிகேஷன், அதுக்கு ஒரு சின்ன ஒரு டேபிள் போட்டு அதுக்கு வந்து நீங்க என்ன செய்றீங்க, விளக்கம் கொடுக்குறீங்க. அப்ப அதுக்கு வந்து படம் உங்களுடைய ஆய்வேட்டுக்கு அது முக்கியமா இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு டேபிள் நீங்க அமைச்சு அதுக்குரிய விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம், தப்பில்லை. அடுத்தது அதே தலைப்புல ஃபர்ஸ்ட் ஆய்வுரையில் படங்களின் இடம், அதாவது பிக்சர்ஸ் எப்படி எல்லாம் இருக்கணுங்கிறத பத்தி சொல்றாங்க. படங்கள் அல்லது அட்டவணைகளை தரும் பொழுது பொருத்தமான இடங்களில் தர வேண்டும். சரிங்களா? 3வது பக்கம் விலக்கிட்டு 9வது பக்கத்துல போய் அதுக்கான படத்தை நீங்க காமிச்சீங்கன்னா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி ஆயிரும். அப்படி போடக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. இப்ப இந்த கருத்துகள் எங்க இருக்குதோ அதுக்கு பக்கத்திலேயோ அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழ்ப்பகுதியிலையோ உங்களுடைய படம் அமைந்திருப்பது பொருத்தமா இருக்குங்க, விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? படங்கள் அல்லது அட்டவணைகளை தரும் பொழுது பொருத்தமான இடங்களில் தர வேண்டும். பல படங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தால் பின்னிணைப்பு போல ஒரு பகுதியில் படங்களை முழுவதும் தொகுத்து தரலாம். வாசிப்பாளர்களுக்கு உதவக்கூடிய அது பயனா இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய 12 சீடர்களுடைய படத்தை பத்தி ஒரே பக்கத்துல நீங்க வந்து தீசிஸ்க்கு நடுவுல கொண்டு வரக்கூடாது, அது தப்பு. 12 பேர்த்துடைய படத்தை காட்டணும் அப்படிங்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அத தீசிஸ்க்கு பின்னாடி பின் இணைப்புன்னு ஒரு போர்ஷனை நம்ம படிக்க போறோம், அந்த போர்ஷன்ல நீங்க கொண்டு வந்து காட்டலாம். அது பின் இணைப்பு வரும்போது அதை குறிச்சுக்குள்ள நான் சொல்றேன். சரிங்களா? ரைட். அதே நேரத்துல பார்க்கிற பொழுது ஒரு பகுதியிலே படங்களை முழுவதும் தொகுத்து தரலாம். வாசிப்பாளர்களுக்கு உதவக்கூடிய வகையில அது இருக்கணும். வாசிப்பாளர்களுக்கு சலிப்பூட்டும் வகையிலோ வாசிப்பாளர்கள் புறக்கணிக்கத்தக்க வகையிலோ படங்களும் அட்டவணைகளும் இடம்பெறக்கூடாது. சரிங்களா? இப்போ வாசிப்பாளர்களுக்கு சலிப்பாயிடக்கூடாது அப்படின்னா அது என்னதுங்க, பக்கத்துக்கு பக்கத்து படம் போட்டு பாகம் குறிச்சிடக்கூடாது. சரிங்களா? நாம 10th எல்லாம் படிக்கும்போது உதவி படம், அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாமெட்ரி படம் போடுவோம். அது நான் ஒரு வளமாவே போட்டது உண்டு. எங்க வாத்தியார் சொன்னார் 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரையினாரு. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கேல்ல 10 சென்டிமீட்டர் எடுத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய பார்ஜினெல்லாம் அழிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு பெரிய வட்டம் போட்டேன், நாற்கரம் போடுறதுக்கு. அது மிகப்பெரிய தப்பு. வாத்தியார் என் பேப்பரை தனியா எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னை அடிச்சாரு. அது வேற ஒண்ணு சொல்லி திட்டினாரு. விட்டோம்னா அதுல பாதி ஆரம்பிக்கலாமா, 5 சென்டிமீட்டர் எடுத்துதான் வட்டம் போடணுமா, நான் மொத்தமா 10 சென்டிமீட்டர் எடுத்து பெருசா போட்டு விட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட். படங்களுடைய வகைகள், அது எப்படிப்பட்ட படமா இருக்கணுங்கிறாங்க. ஆய்வு பொருளுக்கு ஏற்ப ஆய்வாளர் படங்கள் அல்லது அட்டவணைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும், உருவாக்கி சேர்க்க வேண்டும். ஆய்வு பொருளுக்கு ஏற்றதா இருக்கணும். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நிழல் படங்கள், நிலப்படங்கள், நிழற்படங்கள், நிலப்படங்கள், உருவப்படங்கள், வரைபடங்கள் என்று இப்படி அமையலாம். நிழற்படம்னா என்னதுங்க, ஒரு நிழல் படம் சரியா கிளாரிட்டி இல்லை, ஒரு நிழல் படமா இருந்தாலும் நிழல் படம்.
நிலப்படமா இருந்ததுன்னா அது என்ன மேப்பு, அந்த மேப்பை காட்டலாம். உருவப்படங்கள்லாம் என்னதுங்க, போட்டோ. வரைபடங்கள்லாம் என்னதுங்க, சில இது இன்ஸ்டாகிராம் போடுவாங்க, அப்படிப்பட்டதா இருக்கலாம் வரைபடம். இப்படி நிலப்படங்கள், நிழற்படங்கள், நிலப்படங்கள், உருவப்படங்கள், வரைபடங்கள் என்று சொல்லி பலவாறு நீங்க இருக்கக்கூடிய டைப்ஸான உங்களுடைய தீசிஸ்க்கு தேவையானது எது ஆப்டா இருக்குமோ அதைத்தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். ரைட். அதுக்கு ஒரு இதுல பாத்தீங்கன்னா படங்களுடைய வகைகள் போட்டீங்க. அடுத்தது அட்டவணைகள், டேபிள்ஸ். டேபிள்ஸ் குறித்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட செய்திகளுக்கு அட்டவணை தர வேண்டும் என்பதை ஆய்வாளர் முடிவு செய்யணும். எப்படிப்பட்ட செய்திகளுக்கு அட்டவணை தர வேண்டும் என்பதை ஆய்வாளர் முடிவு செய்யணுங்க. அட்டவணைப்படுத்துவதற்கு சில சிறப்பு உத்திகள்லாம் இருக்குது. இந்த சிறப்பு உத்திகளை கரெக்டா நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இது அட்டவணைகள். அடுத்த பாயிண்ட் அதே தலைப்புல ஆய்வாளர் பட விளக்கம். அடுத்த சப் பாயிண்ட் அதுலயே படத்தினுடைய விளக்கம். ஆய்வாளர் படங்களுக்கெல்லாம் உரிய விளக்கங்கள் ஆய்வில் இடம்பெற செய்ய வேண்டும். வாசிப்பவர்களை வருத்துவதாக அட்டவணைகளோ படங்களோ அமையக்கூடாது. சரிங்களா? அதாவது ஆய்வாளர் படங்களுக்கெல்லாம் உரிய விளக்கத்தை என்ன செய்யணும், அந்தந்த பக்கத்திலேயே 2 வரியா 4 வரியா என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். வாசிப்பவர்களை வருத்துவதாக அட்டவணைகளோ படங்களோ அமையக்கூடாது. அப்ப நான் படத்தை பார்த்த உடனே, உங்களுடைய அட்டவணை பார்த்த உடனே என்னென்ன தலையில இப்படி கை வச்சிடக்கூடாது வாத்தியார். அதனால கவனமா இருக்கணும் மாணவர்களே, கவனமா இருங்க. அடுத்தது ஆய்வில் எளிமை பெறுவதற்காக, அதாவது படங்களோ, அதாவது இல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம அதை குறித்து தீவிரமா சிந்திக்கும் போது வாசிப்பவர்களுக்கு படங்களும் அட்டவணைகளும் மிகப்பெரிய அளவுக்கு உதவக்கூடியது என்பதை மறந்துவிடக் கூடாது. படங்களை முறையாக பயன்படுத்தினால் அது ஆய்வுக்கு அழகூட்டும். அப்போ படம் உங்களுடைய அந்த டேபிள் ரொம்ப அழகா இருந்ததுன்னா அதை டக்குன்னு கிளாசிபிகேஷன் பண்ணி நீங்க சொன்ன கருத்தை அவங்க புரிச்சுக்குவாங்க. ஸோ இதை நம்ம முறையா பயன்படுத்தினா ஆய்வு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் என்னதுங்க, இது என்ன தலைப்பு நான் சொன்னேன், படங்களும் அட்டவணைகளும். 3 பகுதியை உங்களுக்கு நான் கவர் செஞ்சுட்டேன். சரிங்களா? இனி அடுத்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன், பிப்ளியோகிராபி துணைநூல் பட்டியல். அடுத்த டாபிக் இது பிப்ளியோகிராபி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதியில நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு இதோட நம்ம இதை முடிச்சுக்க போறோம். இதுல இருந்து அதுக்கப்புறம் நமக்கு சில கேள்விகள் அது சார்ந்த விஷயங்களை நம்ம பேசலாங்க. ரைட். பிப்ளியோகிராபி அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதுக்கு சொல்றாங்க. பிப்ளியோகிராபின்னு என்னங்க, யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. பிப்ளியோகிராபின்னு என்ன? நோ ஐடியா? நோ ஐடியானா நோ ஐடியான்னு சொல்லுங்க, தப்பே இல்ல. தெரியல சார். ஆன் தி மைக்.
தெரியல. தெரியல. ரைட். சந்தோஷம் சகோதரி, நீங்க வந்து சொன்னது எனக்கு மகிழ்ச்சி. இல்ல நம்ம சார்பில் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு குரூப்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏதாவது நீங்க படிச்சிருக்கிறீங்க, எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து அதை குறிச்ச ஒரு சிந்தனை இல்லாம இருக்கலாம். தெரிஞ்சவங்க தப்பா பிரதர் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்க இல்ல பேசுங்க, தப்பே இல்லை. யார் அது? ஜான் ஐயாவா? சொல்லுங்க. ஆமா பிரதர் அது பிப்ளியா தான் ஆமாங்கிறீங்க, அந்த எதுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆமா சோர்சஸ் சொல்லலாமா? ஐயா? லிஸ்ட் ஆஃப் சோர்சஸ் சொல்லலாமா? லிஸ்ட் ஆஃப் ஆஹ், சோர்சஸ் அப்படி கூட சொல்லலாம். பிப்ளியோகிராஃபி என்று சொன்னால் உங்களுடைய ஆய்விற்கு பயன்படுத்தின நூல்களை எப்படி உங்களுடைய ஆய்வேட்டிலே பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பாடத்துல, இந்த பேசேஜ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பாடம், எஸ், இது ஒரு 4வது டாபிக்ல உங்களோட பேசிட்டு இருக்கேன். பிப்ளியோகிராஃபி, இதுக்கு வந்து என்ன செய்வாங்க, சில பேரெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்க. உசாத், உசாத் துணை குறிப்பு, ஊசாத் துணை குறிப்பு. அப்புறம் கமா போட்டுக்குங்க. உதவி நூல்கள், உதவி நூல்கள், கமா, துணை நூல்கள், துணை நூல்கள், கருவி நூல்கள், கமா, கருவி நூற்பட்டி, கமா, துணை நின்ற நூல்கள். அப்புறம் துணை நூற் கோவை, துணை நூற் கோவை. சார் இப்படி. மறுபடியும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் பண்ணுங்களேன். அம்மா இல்ல ஹலோ இன்னொரு சொல்லுங்க, வாட்டி சொல்றீங்களா? இல்ல இன்னொரு வாட்டி இன்னொரு சொல்லுங்களா? வாட்டி repeat பண்றீங்களா? பயப்படாதீங்க, எது இருந்தாலும் கேளுங்கம்மா, தைரியமா பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஓகே சொல்ற, சார். ஊசாத் துணை குறிப்பு, ஊசாத் துணை குறிப்பு, கபா, உதவி நூல்கள், கமா, உதவி நூல்கள் போட்டீங்களா? அடுத்தது துணை நூல்கள், துணை நூல்கள். அடுத்தது கருவி நூல்கள் அல்லது கருவி நூற்பட்டி, கமா, துணை நின்றல், துணை நின்ற நூல்கள். அடுத்தது கமா, நூற், துணை நூற் கோவை, துணை நூற் கோவை என்று சொல்லி இதற்கு இப்படி பல டைட்டில்ல ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க. இப்போ நீங்க இதுக்கு வந்து என்னன்னா, இதுக்கு இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயத்தையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லைப்ரரி இருந்துச்சுன்னா அங்க போனீங்கன்னா இது மாதிரி பலரும் தங்களுடைய பிஹெச்டி தீசிஸ அல்லது எம்ஃபில் தீசிஸ ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க போய் புரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஆய்வு மாணவர்கள் இந்த வகுப்போட நீங்க உட்காந்துட்டு அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. இதான் உங்களுக்கு பிராக்டிக்கல். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இது இல்ல அப்படின்னா ஆராய்ச்சி கட்டுரைகள் ஒரு 10 கட்டுரை 20 கட்டுரை சேர்த்து வச்சு ஆய்வு கோவை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அங்க இருக்கலாம். தமிழியல் ஆய்வு கோவை அப்படின்னு ஏதாவது இருக்கலாம். இப்போ அதுல எல்லாம் போய் பாருங்க, ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் ஒரு 10 பக்கம் 20 பக்கம் அது எப்படி ஆய்வு செய்து அதுல எப்படி எழுதியிருக்கிறாங்க, ஃபுட் நோட் எப்படி போட்டிருக்காங்க, இல்ல என் நோட் எப்படி போட்டிருக்காங்க, பிப்ளியோகிராஃபி எப்படி இருக்கு, கொட்டேஷன் எப்படி காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாணவர்கள் கட்டாயம் இதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், இதை செய்வீர்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன அதை குறித்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ரைட்.
அப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ளியோகிராஃபி இத்தனை விதமான பொருள் விளக்கங்கள்ல அதை குறித்து நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் கட்டுரை, துணை நூற்கோவைக்கு அப்புறம் கட்டுரைகள் போன்றவைகளை பற்றிய விவரங்களை தருகிற தொகுதியை துணை நூற் குறிப்பு என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த துணை நூல் குறிப்பு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தீசிஸ்ல எழுதும் போது ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பிரிச்சுக்கணும். அப்ப பிரிச்சுட்டு எழுதும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதன்மையான ஆதாரம். முதன்மையான ஆதாரம்னு என்னதுங்க? வேதாகமம். சரிங்களா? துணைமை ஆதாரம். துணைமை ஆதாரத்துல என்ன செய்றீங்க? வேதாகம விளக்கு உரை அல்லது வேதாகம அறிஞர்கள் எழுதின புஸ்தகம். அடுத்த தலைப்பு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா முதன்மை ஆதாரம், துணைமை ஆதாரம், கட்டுரை, கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புத்தகத்துல என்னென்ன கட்டுரை எடுத்திருக்கீங்களோ அதை அது கீழே நிறைய கொட்டேஷன் காட்டணும். அதாவது என்ன பிப்ளியோகிராஃபின்னு காட்டணும். அடுத்தது இதழ்கள். இதழ்கள்னா மந்த்லி மேகசின் வருது இல்லைங்களா? இதழ்கள் லைப்ரரியில பாத்தீங்கன்னா நிறைய இதழ்கள் வந்திருக்கும். அந்த இதழ்கள். அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, வலைதள பதிவு அப்படின்னு போட்டு அதுல என்னென்ன எடுத்திருக்கிறீங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டணும். தமிழ் இதை முடிச்சுட்டு அடுத்து தென் ஆங்கில நூல்கள் அப்படின்னு போட்டு பிப்ளியோகிராஃபில அதை நீங்க காட்டணும். சரிங்களா? இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்போ இதை நீங்க பண்ணும்போது முதல்ல தமிழா இருக்கட்டும், ஆங்கில நூல்களிலிருந்து எடுத்து குறிப்பா இருக்கட்டும், ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல தான் இருக்கணும். ஆ ஆ இ இ உ உ அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அந்த அகர வரிசையின் அடிப்படையிலே வந்து அந்த பிப்ளியோகிராஃபி ஆர்டர் பண்ணி நீங்க கொடுக்கணும். சரிங்களா? கந்தசாமின்னு முதல்ல எழுதிட்டு அல்லது வேற ஏதாவது எழுதுறீங்கன்னா என்னதுங்க, ஜில அல்லது எஃப்ல ஏதோ ஒன்று எழுதுறீங்க. அப்படி எழுதும் போது என்ன ஆகுதுன்னா அடுத்தது ஏ கீழே வரீங்க. ஃபார் உதாரணமா எழுத என்ன செய்றீங்க, பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதுறாரு வைங்க. அவர் முதல்ல அவர் பேரை போட்டுட்டு அடுத்தது அருள்சாமி அப்படிங்கிறவருடைய புக் எடுத்து மென்ஷன் பண்ணீங்கன்னா எதை முதல்ல வைக்கணும் சொல்லுங்க? அருள்சாமி. எஸ், கரெக்ட். அந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டர் தான் அது வரணும். ஏ எழுதிட்டீங்க, பி இல்ல, சி இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா டி வரிசையில ஒரு டேவிட் அப்படின்னு ஒருத்தர் எழுதி இருக்கிறாரு. அப்படின்னு என்ன செய்யணும், எஃப்க்கு முன்னாடி டி தான் கொண்டு வரணும். இதுதான். புரிஞ்சிருச்சுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல அகர வரிசை போல துணைநூல் பட்டியல், அதாவது பிப்ளியோகிராஃபி அமைந்திருக்க வேண்டும். அப்போ ஊசாத், அதாவது துணைநூல் பட்டியல் குறிப்பு பதிவு முறை, அத துணை நின்ற நூல்களை எப்படி பதிவு செய்வது என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். நோட் பண்ணிக்க. ஃபுட்நோட்ல அடிக்குறிப்புல ஒவ்வொரு பதிவையும் பதிவு செய்யும் முறைக்கு, பிப்ளியோகிராஃபி குறிப்பில ஒவ்வொரு பதிவையும் பதிவு செய்யும் முறைக்கும் வேறுபாடு இருக்குது. அடிக்குறிப்புல ஒவ்வொரு முறையும் பதிவு பண்றதுக்கு, பிப்ளியோகிராஃபில நீங்க வந்து பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடிக்குறிப்புல என்ன செய்ய போறீங்க, ஃபுட்நோட்ல இன்ன நூல் இன்ன பக்கம் என்ற வாய்ப்பாட்டில் குறிப்புகள் அமையும். அதாவது குறிப்பா ஃபுட்நோட்டா இருக்கட்டும், என் நோட்டா இருக்கட்டும், அதுல என்ன செய்ய போறீங்க, ஆசிரியர் பெயர். ஆசிரியர் பெயர்னா என்னது, ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு எடுத்துக்க சொல்றேன். இப்ப நான் ஒரு புக் எடுக்கிறேன். ஒரு புக் எடுத்திருக்கிறேன். கேட்டீங்கன்னா, ஹலோ, ஆசிரியர் பெயர் சொன்னீங்கல்ல, ஆத்தர் நேம் அப்படின்னு வருமா?
இருங்க ஒரு நிமிஷம். அந்த ஃபுட் நோட்ல என் நோட்ல குறிக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன். இது ஒரு புக்கு. இதுல டாபிக் பாத்தீங்கன்னா இந்திய சமய புரட்சி இயக்கங்கள். யார் எழுதுனா? வே கனகு நெல்சன் அப்படிங்கிற எழுதியிருக்கிறார். இப்ப நான் என்ன செய்வேன்? வே கனகு நெல்சன் இந்திய சமய புரட்சி இயக்கங்கள், பக்கம் 10வது பக்கத்துல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? மகாவீரரை குறிச்சு அவர் வந்து என்ன செய்யிருக்கிறாரு? சில டெபினிஷன் கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படிங்கும்போது நீங்க மகாவீரரை குறித்து ஏதாவது ஒரு பகுதியில் எழுத வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்றீங்க? வே கனகு நெல்சன் சமய புரட்சி இயக்கங்கள், பக்கம் 10 அப்படின்னு அந்த இடத்துல போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ஃபுட் நோட்டுக்கு என் நோட்டுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். ஆனா பிப்ளியோகிராபிக் வரும்போது என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த புக்கை பத்தின இதுல என்ன செய்றீங்க? ஆசிரியர் பெயர் போடுறீங்க. வே கனகு நெல்சன் சமய புரட்சி இயக்கங்கள். யார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாடு இறையியல் நூலோர் குழு. எந்த ஊர்ல பண்ணிருக்கிறாங்க? மதுரையில பண்ணிருக்கிறாங்க. எத்தனாவது வருஷம் பண்ணிருக்கிறாங்க? 2011 மார்ச்ல பண்ணிருக்கிறாங்க. அப்போ துணை நின்ற நூல்கள்ல பிப்ளியோகிராபில ஆசிரியர் பெயர், நூலின் பெயர், எந்த பப்ளிஷர்ஸ், பதிப்பாளருடைய அட்ரஸ். அது முழு அட்ரஸும் போடக்கூடாது. உதாரணமா ஒரு விஷயம் சொல்றோம், 5 இணை பதிப்பகம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது மெட்ராஸ்ல தான் இருக்குது, எங்கேன்னு கேட்காதீங்க. 5 இணை பதிப்பகம், அதுல அட்ரஸ் போட்டிருக்கிறாங்க. ஏபி 1008 தென்றல் காலனி 3வது தெரு, மேற்கு அண்ணா நகர், சென்னைன்னு போட்டிருப்பாங்க. இவ்வளவு எழுதக்கூடாது. அப்போ ஆசிரியர் யாரு போட்டுட்டு 5 இணை பதிப்பகம், சென்னை, புள்ளி, சென்னைன்னு போட்டு புள்ளி வச்சுட்டு எந்த வருஷம் அது பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அந்த புக்குடைய ஒரு டைட்டில் பக்கத்துக்கு பின்பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் என்ன செய்யறேன்? 9வது பதிப்புல நான் பண்றேன். 2025 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அது நீங்க எடுத்துக்கிட்ட புத்தகத்துல இந்த பகுதியில பார்க்கணும். இந்த பகுதியில பார்க்கும்போது நிறைய எடிஷன் இதுல பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா எது இருக்குதோ அதை நீங்க என்ன செய்யணும்? மென்ஷன் பண்ணணும். எத்தனாவது வருஷம் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கிறத பிப்ளியோகிராபியில நீங்க காட்டணும். சரிங்களா? இதுதான் என்ன செய்யுங்க, அதுல நீங்க செய்யக்கூடிய விஷயம். சரி, இப்போ நீங்க வந்து ஒரு கட்டுரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். 10 பேர் எழுதின ஒரு ஆர்டிக்கலை ஒருத்தர் வாங்கி அப்படி போட்டோம்னா தொகுப்பு ஆசிரியர். இதை தொகுத்து வெளியிடக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசிரியர் இருக்கும். அப்போ அந்த ஆசிரியருடைய பெயர் போடணும். ஆசிரியர், தொகுப்பு ஆசிரியர் பெயரை போட்டு கட்டுரைகள்ல எத்தனாவது கட்டுரைங்கிறது மென்ஷன் பண்ணி அதை மேற்கோள் காட்டணும். இதோட புரிஞ்சுக்குங்க. இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் இடையில ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு டைப் பண்ணி அதில் வச்சிருவேன். அதை நீங்க மாணவர்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். சரி, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிப்ளியோகிராபி பதியக்கூடிய முறையில 2 விதமான மெத்தட் இருக்கு. ஒண்ணு அமெரிக்க முறை, இன்னொன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து ஆங்கிலேய முறை. 2 முறை இருக்குது. பிரிட்டிஷ்காரங்களுடைய மெத்தட் இருக்குது, அமெரிக்கக்காரருடைய மெத்தட் இருக்குது. ஆய்வேட பதியக்கூடிய முறையில இதுல பார்க்கும்போது அமெரிக்க முறையை முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆசிரியர் பெயர் அவங்க எப்படி போடுவாங்கன்னா, நூல் வெளிவந்த வருஷம், ஆசிரியர் பெயர், ஆண்டு, இவற்றை முதல் வரியில் குறிப்பிட வேண்டும். அடுத்த வரியில வலப்பக்கம் நோக்கி மேலும் கொஞ்சம் தள்ளி நூலினுடைய பெயர் அல்லது கட்டுரையின் பெயர், வெளியான இடம் ஆகியவை இடம்பெற வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அமெரிக்க முறைய அப்படி இருக்குது. சரி, நூல்களாக இல்லாமல் ஒரு கட்டுரைகளாக இருந்தால் அந்த கட்டுரை வெளிவந்த நூல் அல்லது இதழ் குறிப்பிடப்பட வேண்டும். இப்ப இதழ்ல குறிப்பிடும் போது என்ன சொல்றோம்? அந்த கட்டுரையிலிருந்து ஒண்ணு எடுக்கிறீங்க, அந்த கட்டுரை எதுல வந்துச்சு அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன்.
தோழன் அப்படின்னு ஒரு மாதாந்திர பத்திரிகை, தோழன். அப்ப உங்க இதுல பாத்தீங்கன்னா அதே சொல்றேன், தோழன், நம்வாழ்வு, நிறைய கேத்தலிக்ல பத்திரிகைலாம் வருது. ஜூன் மாசம், ஜூலை மாசம் இப்படி எல்லாம் ஒவ்வொரு மாசம் வருது. அப்ப அந்த பத்திரிகையிலிருந்து ஒரு இது விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுல என்ன செய்ய போறது, அது எப்படி பதியணுங்கிறது இங்க சொல்லப்படுறாங்க. நூல்களாக இல்லாமல் கட்டுரையாக இருக்குமானால் அந்த கட்டுரை வெளிவந்த நூல், அந்த கட்டுரை எந்த தலைப்புல வெளிவந்திருக்குது, தோழன் பத்திரிகை, தோழன் அப்படின்னு போட்டு, தோழன் போட்டு இதழ்னு போடணும். நூலா இருந்தா நூல், இல்லைன்னா இதழா இருந்தா இதழ்னு போடணும். இதழ்னு போட்டு அது இத்தனாவது பக்கம்னு சொல்லி அங்க நீங்க அதை குறிப்பிட்டு காட்டலாம். அப்போ இதுதான் கட்டுரையில இருந்து நீங்க எடுத்து செய்யக்கூடிய விஷயம். அப்படி நீங்க எடுத்து மென்ஷன் பண்ணீங்கன்னா அப்படிப்பட்ட பதிவு எப்படி எடுத்து எழுதலான்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் பெயர், வருஷம், கட்டுரை, என்ன தலைப்பு, கட்டுரை பேரு தலைப்பிடணும், இதழ் அல்லது நூலினுடைய பெயர், வெளியான இடம், இப்படி அந்த குறிப்புகள் அப்படிப்பட்ட இது அமையும். அந்த கான்செப்ட்ல தான் அது அமையணுங்கிறது பாக்குறோம். யோசிக்கிறீங்க பல பேர், ஐயோ இப்பவே கண்ணை கட்டுதே, இனி ஆய்வேடு எழுதி நான் என்ன பண்ண போறேங்கிற ஒரு ஃபெட்டப் வந்துடும். அப்படி இல்லை, டர்ன் த பேட்ச், லேர்ன் த ஒர்க், இல்லையா? எதையும் நீங்க நான் சொல்றது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கடவுள் சுத்தமானால் நம்ம நேரடியா சந்திச்சு உங்களுக்கான வாய்ப்பு இருந்தா நான் இதை பத்தி பேசுறேன். ரொம்ப ஈஸியானது தான். பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல தான் அது இருக்குது. அதனால ஆய்வு மாணவர்கள் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க, படிக்கலாம். இது பிரிட்டிஷ்காரங்க முறையில எப்படி தெரியுமா எழுதுவாங்க இந்த பிப்ளியோகிராஃபிய? இந்த நூல் வெளிவர, அதாவது இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா புக் பப்ளிஷ் ஆன வருஷம் கடைசியில் இடம்பெறும். இதை தவிர மற்ற வகையில் மிகுதியான வேறுபாடு எதுவும் இல்லை. ஏற்கனவே அமெரிக்காக்காரங்க பண்ண அதே கான்செப்ட்ல தான் இவங்க என்ன செஞ்ச, வருஷத்தை கடைசியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மத்தியில என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர், புத்தகத்தினுடைய தலைப்பு, பதிப்பாளர் பெயர், எந்த இடம், சென்னையா, மதுரையா, கோவையா, புதுச்சேரியா அப்படின்னு போட்டு அந்த வருஷம் போட்டா போதும். அட்ரஸ் முழுக்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. அப்போ இந்த பதிவுகளுடைய தொகுதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தமிழுக்கு ஒரு பகுதியாகவும் ஆங்கிலத்துக்கு ஒரு பகுதியாகவும், நான் ஏற்கனவே சொன்னதுபடி கட்டுரைகளுக்கு தமிழ்னா தமிழுக்கு ஃபுல்லா வந்துடணும். தமிழ் என்னன்னா புக்கு, முதன்மை ஆதாரம், துணைமை ஆதாரம், துணைமை ஆதாரத்தில் என்ன செய்யணும், கட்டுரைகள், இதழ்கள், வலைதளங்கள், மின் நூல்கள், இ புக்ஸ், இதெல்லாம் கிளாசிபிகேஷன் பண்ணி அது அதுக்கு நம்பர் கொடுத்து போட்டு வரணும். அப்புறம் டிக்ஷனரினா டிக்ஷனரி, என்ன டிக்ஷனரி எடுத்து யூஸ் பண்ணீங்களோ அதை குறிப்பு எடுத்தீங்களோ அந்த டிக்ஷனரி மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு ஆங்கில நூல்கள்னு ஒரு அடுத்த காலத்தை உருவாக்கி என்ன செய்யலாம், ஆங்கில நூல்கள் 1, 2, 3 சொல்லி போட்டு என்னென்ன புக்கு அப்படின்னு சொல்லி இதை நீங்க மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? மேக்சிமம் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு விஷயத்த நான் சொல்லி இதோட நான் நிறைவு செய்யறேன். இந்த பிப்ளியோகிராஃபி குறிப்பு அகர நிரல் ஆக்கம், அடுத்த கான்செப்ட். அகர நிரல் ஆக்கம். இப்போ என்ன செய்யணும், முதலே சொல்லிட்டேன், ஆசிரியருடைய பெயரின் அடிப்படையில அகர வரிசையில, ஆசிரியருடைய பெயருடைய அகர வரிசையில நீங்க என்ன செய்யணும், ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதணும். ரெண்டாவது, நூல் ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு புக் இருக்குங்க, அட்டைப்படம் பாத்தீங்கன்னா இல்ல, ஒரு 10 ஃப்ரண்ட்ல ஒரு 10 பக்கம் இல்ல, மீதி உள்ளதுதான் அதுக்கு அப்புறம் வந்த பக்கத்துல தான் எழுதியிருக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த புத்தகத்தை நான் எப்படி மென்ஷன் பண்றது அப்படின்னா,
நூலாசிரியர் பெயர் கிடைக்காத வரையில் நூலுடைய பெயரையே என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் புக்கு பெயர் எழுதணும். என்ன பேர் எழுதலாம்? ஐந்தாகமம். ஆத்தர் பேர் தெரியல, ஐந்தாகமம் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அந்த ஐந்தாகமம் சொல்லி எழுதிட்டு என்ன செய்யணும்? நூலின் பெயரையே முதலில் தந்து எழுத வேண்டும். இது புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? ஒரு புத்தகத்தை 2 ஆத்தர்கள் எழுதி இருந்தாங்கன்னா அது எப்படி மென்ஷன் பண்றது? அப்போ நூலாசிரியர்கள் 2 பேராக இருந்தால் அல்லது 3 பேராக இருந்தால் 2 பேரா இருக்கும்போது மிஸ்டர் டாம், மிஸ்டர் ஜெரி அப்படிங்கிறவரு என்ன எழுதியிருக்கிறாரு? ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். 2 பேரா இருக்கும்போது இவரும் என்று தரலாம். 2 பேருக்கு மேலே ஆசிரியர் பெயரில் அமைந்தால் அப்பொழுது முதல் ஆசிரியர் பெயரை தந்துவிட்டு அதை அடுத்து முதலானோர். இப்போ இந்த குரூப்ல என்ன செஞ்சிருக்கிறீங்க? புனிதா இருக்கிறீங்க, அருள்பாஸ் இருக்கிறாங்க, ஃபிஷர்ஸ் இருக்கிறாங்க, ஈனோ சார் இருக்காரு, ஹெலன் அவங்க இருக்காங்க, ஜிஷா இருக்காங்க. இப்போ ஒரு புத்தகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுதியாச்சு. இந்த முதல் பேர் என் பேரா வந்துருச்சு. அப்போ என்ன இந்த புக்கை ஒருத்தர் மேற்கோள் காட்டுறாருன்னா அருள் பிரகாஷ் முதலானோர் அப்படின்னு போட்டு அந்த புக்குடைய தலைப்பு பக்கத்தை போட்டு போயிடணும். விலகி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில புத்தகத்துல அதை ஏற்கனவே சொன்னபடி ஒரு 10 பேர் ஆர்டிக்கல் எழுதுறீங்க. நீங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க. அதை அப்படியே நான் வாங்கி தொகுப்பு பண்ணி நான் பப்ளிஷ் பண்றேன். அப்ப என்னன்னா தொகுப்பாசிரியர், புத்தக ஆக்கியோன் அப்படின்னு நான் போடக்கூடாது. அந்த அட்டைப்படத்துல தொகுப்பாசிரியர் அருள் பிரகாஷ் அப்படின்னு போடணும். இல்ல அப்படின்னா நான் தான் இதை பதிப்பு செய்ய போறேன் அப்படின்னா பதிப்பாசிரியர். அப்ப தொகுப்பாசிரியர்னா தோ ஆன்னு போடணும். அருள் பிரகாஷ் தோ ஆ தொகுப்பாசிரியர் இந்த புக்கு அப்படின்னு போடணும். இல்லைன்னா பதிப்பாசிரியர்னா பா ஆ பதிப்பாசிரியர் இந்த புக்குன்னு போட்டு அந்த புக்கோடைய நம்பர் போடணும். இப்படிப்பட்ட மென்ஷனை நம்ம பிப்ளியோகிராஃபியில கொடுக்கணுங்க. ஸோ இதை மாணவர்கள் புரிஞ்சிருப்பீங்க. தயவுசெய்து இதை சரியான முறையில பின்பற்றி நீங்க ஆய்வேடை சிறப்பாக கட்டமைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு கால் மணி நேரம் டைம் இருக்கு. இப்போ மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை ஒருவர் பின் ஒருவராக கேட்கலாம். சார், இப்ப லாஸ்டா சொன்னதுல ஆசிரியர் பேர் தெரியலன்னா அதை எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்க? ஆசிரியர் பெயர் தெரியலனாமா அந்த புத்தகத்தினுடைய பெயர் இருக்குது இல்லைங்களா? புத்தகத்தினுடைய பெயர் இருக்கும். அந்த பாட்டு ஆசிரியர் ஒண்ணு இல்லம்மா. இது இது ஒரு புக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆய்வியல் நெறிமுறைகள் இருக்கு. இதுதான் இருக்குது. இது பக்கம் முதல்ல கிழிஞ்சு இருக்குது. பப்ளிஷ் பண்ணவங்களும் தெரியல, மற்றவங்களும் தெரியல. அப்படிங்கும் போது ஆய்வியல் நெறிமுறைகள் கமா இத்தனாவது பக்கம் நீங்க மென்ஷன் பண்ணா போதும். அப்போ இத்தனாவது பக்கம் தெரியல, பதிப்பாளர் தெரியவில்லை அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா மேட்ரு அவர்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சோ இவங்க ஒரு பழைய புத்தகத்துல இருந்து இருக்காங்க அல்லது கிழிந்து போன புத்தகத்துல இருந்து தரவு எடுத்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. அடுத்தது வேற யாராவது இதுல நீங்க கேள்வி கேட்க விருப்பம் உள்ளவங்களா இருக்கிறவங்க கேட்கலாம். நண்பர்களே எல்லாரும் இருக்கிறீங்களா? ஹலோ, யாரு லைனுக்கே வர மாட்டீங்க? ஹெலன் சகோதரி, ஆமா சொல்லுங்க. இல்ல ஒன்னும் டவுட் இல்ல சார். ஓகே, புரிஞ்சுதுங்களாமா? புரிஞ்சது சார். புரிஞ்ச மாதிரி இருக்கு சார். புரிஞ்ச மாதிரி இருக்குறீங்க.
கொஞ்சம் இல்ல கேளுங்க, எது இருந்தாலும் கேளுங்க. உங்க கேள்வி இல்ல, ஓகே, சிறுசோ நோட்ஸ் பெருசோ எடுத்திருக்கேன். பதில் சொல்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? சார் சார் சொல்லுங்கம்மா. நான் இருக்கிறது வந்து ஒரு கிராமம். இங்க ஓகே. பஞ்சாயத்து ஸ்கூல் உள்ள லைப்ரரி நான் பார்த்திருக்கேன். சோ இப்போ நாங்க படிக்கிற ஸ்டடீஸ்னால நான் ஜஸ்ட் அந்த லைப்ரரி உள்ள இது வரைக்கும் நான் போனது கூட கிடையாது. சோ அதுக்கு சரி. போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்க ஓகே. போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம படிக்கிறது தியாலஜி, இது சம்பந்தமா சில விஷயங்கள் வந்து ஆய்வுன்ற டாபிக்ல பாக்குறோம். பட் அது எப்படி இருக்கும் அந்த லைப்ரரி எதுவுமே எனக்கு தெரியல. அந்த மாதிரி இடத்துல நான் போய் அங்க என்ன பண்ணணும் முதல்ல? ஏன்னா உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நான் நிச்சயம் போலான்ட்டு இருக்கேன். அப்பா நாம வந்து இறையியல் சார்ந்துதான் ஆய்வு செய்ய போறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ம். சரிங்களா? ஆனா இறையியல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். ம். விவேகானந்தர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். ம். இப்போ கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற சமயத்தை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் கிறிஸ்துவை பத்தி உயர்வா சொல்லியிருக்கிறாங்க. ம். அப்படிங்கும் போது நீங்க வந்து என்ன செய்யலாம், அதுல இருந்து நீங்க மேற்கோள் காட்டி சொல்லலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், லைப்ரரிக்கு போயாகணும். இப்ப லைப்ரரிக்கு போகும்போது முதல் தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிற பகுதிக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த இலக்கியத்திலிருந்து இலக்கியங்கள், தமிழ் கட்டுரைகள், இந்த மாதிரி ஒரு ரேக்ல போய் நீங்க தேடினீங்கன்னா சில ஆய்வு சம்பந்தமான கட்டுரைகள் புத்தகங்கள் ஏதாவது இருக்குன்னா லைப்ரரின்ட்டே நீங்க என்ன காரியத்துக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு லைப்ரரியனும் கட்டாயம் ஹெல்ப் பண்ணியே தீருவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க சொல்லி கொடுத்த அந்த அடிக்குறிப்பு, ஃபுட் நோட்டு, எண் நோட்டு அதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு புத்தகத்துல? அத நம்ம ஒரு வாட்டி பார்க்கணும். அது அது எப்படி வந்து இருக்கு? அது வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்குதாங்கிறது தெரியல. ஒருவேளை உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்க பார்க்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்ஸ்ல ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அங்கங்க நான் டைப் பண்ணி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் போய் பார்க்கறேன் சார். இந்த கண்டிப்பா. லைப்ரரி அதாவது எப்படி இந்த இருக்குது என்னன்னு போய் இந்த பார்க்கறேன். இணைப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு சின்ன ஒரு நாலேஜ் வேணும் அப்படிங்கும்போது கட்டாயம் நாம என்ன செய்யணுங்க, லைப்ரரி போய் ஒரு இதை பார்த்துட்டாவது வரணும். புக் எடுத்து வாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு வாங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. அதுதான் ஆய்வு மாணவர்களுக்கு உண்டான அழகு. ஏன்னா ஓகே சார். கிறிஸ்டியானிட்டி குறிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க எப்படி தேடி எடுக்கிறது? அப்ப அது ஒரு நீங்க வந்து தேனீக்களா இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப தேனீக்கள்னா என்னங்க, பல புத்தகங்களை வாசிச்சு தமிழ் வளர்த்த அதாவது தமிழ் வளர்த்த கிறிஸ்தவ சான்றோர்கள், கிறிஸ்தவ மிஷனரிமார்கள், கால்டுவெல்லுடைய சரித்திரம், பிஷப் கால்டுவெல் அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் எல்லாம் கவர்மெண்ட் லைப்ரரியில் நிறைய இருக்கு. அப்போ நீங்க அங்க போனாதான் சில ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு தியாலஜிக்கல் காலேஜ் பக்கம் கிடைச்சுன்னா நீங்க போலாம். அப்ப கிடைக்காத பட்சத்துல ஆய்வு மாணவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு நீங்க கட்டாயம் போகணும். அதான் நீங்க பிராக்டிக்கல். அப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், பிடிபடும். ஓகே சார். ஓகே. வேற யாராவது கேள்வி கேட்க? சொல்லுங்க ஐயா. இல்ல சிஸ்டர், இப்போ ஃபுட் நோட் கேட்டாங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல இங்கிலீஷ் ஐம் யூசிங் கேஜிவி அண்ட் என்ஐவி. அதுலயே உங்களுக்கு அந்த ஃபுட் நோட் வந்து கீழே ஒரு ஒரு ஆல்பபெட்ல ஏ போடுவாங்க, பின்னு போடுவாங்க. we say that as a footnote reference. சொல்லுங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்குதா? ஆமா பிரதர். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரே விஷயம், இப்போ நம்ம இங்கிலீஷ்ல பைபிள் படிக்கிறோம்ல, இங்கிலீஷ் பைபிள் படிக்கும்போது வந்து
இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தா உங்களுக்கு வந்து ஐ கேன் டெல் யூ ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 1ல அது ஒவ்வொரு சென்டென்ஸ் கீழே வந்து சில இதுல ஏ இல்ல பி லெட்டர் போடுவாங்க. அது கீழே வந்து இங்கிலீஷ் பைபிள்ல கீழே கொடுத்துருக்கும் அவரோட எக்ஸ்பிளனேஷன் லைக் அராமிக் ஆர் கிரீக் வேர்டு அப்படின்னு போட்டிருக்கோம். I'm trying to say that. அது ஃபுட்நோட் அந்த சொல்லுவாங்க. கிரீக் வேர்டை நீங்க வந்து என்ன செய்யலாம், உங்களுடைய ஆய்வேட்டுல மேற்கோள் காட்டலாம். ஓகே, அதை நீங்க மேற்கோள் காட்டலாம். ஓகே, ஓகே, ஓகே. அப்ப நீங்க எந்த பைபிள் எத்தனாவது பக்கம் அப்படிங்கிறத நீங்க பண்ணலாம். அது ஃபுட்நோட்ல எடுத்தீங்களா அல்லது வந்து பைபிள் வசனத்துல எடுத்தீங்களான்னு முக்கியம் இல்லை. அந்த பைபிள் எத்தனாவது பக்கத்துல இது இருக்குது, அதை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். கிரீக் ஹீப்ரு வார்த்தைகளை நீங்க உங்களுடைய ஆய்வேட்டுல தாராளமா பயன்படுத்தலாம். ஓகே, thank you. இப்ப இந்த ஆய்வுக்கு உதவி செய்தவங்க எல்லாம் மென்ஷன் பண்றோம்ல, அதை எதுல பண்ணுவாங்க? நல்ல கேள்வியா ஐயா. இது வந்து நீங்க இந்த கேள்விக்கு நான் சரியான ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஆய்வேடு கட்டமைப்புன்னு சொல்லி ஒரு பாடம் வந்து நம்ம சொல்லி தருவோம். சரிங்களா? தீசிஸ் பைண்டிங் அந்த சப்ஜெக்ட் வரும்போது அங்க நீங்க மென்ஷன் பண்ண வேண்டிய இடம் எதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்க, நன்றி. கொஞ்சம் பொறுங்க, நம்ம அடுத்த அமர்வுல இத குறிச்சு நம்ம படிச்சுக்கலாங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில சமயங்கள்ல இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி எழுதுறாங்களே, அதெல்லாம் வந்து டெடிகேட் பண்றது, அதெல்லாம் அதை குறிச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல அது எதுல இந்த முதல் பேஜ்ல எழுதுவாங்களா, அதுக்கு எந்த ஃபுட்நோட்டா அப்படின்னு கேக்குறாங்க. இத வந்து அதை வந்து தனி பேஜில் தான் எழுதுவாங்க. பட் தீசிஸ்ல அப்படி எழுதக்கூடாது. நீங்க அந்த தீசிஸ் புக்கா பப்ளிஷ் பண்ணும்போது நீங்க உங்களுடைய சொந்த அனுபவத்துக்கு தகுந்தபடி, நான் என்னுடைய மனைவி இவருக்கு, என்னுடைய பெற்றோர் இவருக்கு நான் வந்து இந்த புக்கை சமர்ப்பிக்கிறேன், காணிக்கையாக்குகிறேன் அப்படி நீங்க பண்ணலாம். ஆனா தீசிஸ்ல அந்த மாதிரி பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா. சரிங்க, நன்றி. சரி, என்னுடைய செல் நம்பர் தேவைப்படுகிறவர்கள் நோட் பண்ணிக்கங்க. 9444-836-880. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மாணவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதாவது நான் ஏதாவது மீட்டிங்ல இருந்தா எடுக்க மாட்டேன். மற்றபடிக்கு உங்களுடைய மிஸ்டு கால் பார்த்தோன்னா கண்டிப்பா நான் பேசுவேன். ஆகவே மாணவர்கள் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹில்ஸ்லயே இருக்கிறதுனால சில ரேஞ்ச் கிடைக்காத இடங்கள்ல எல்லாம் நான் இருப்பேன். அதனால மாணவர்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணீங்கன்னா தான் கிடைக்கும். ஏன்னா ரேஞ்சு கிடைக்காத இடத்துக்கு போகும்போது அப்படித்தான் ட்ரை பண்ணா தான் கிடைக்கும். ஸோ மாணவர்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? எட்டு 30 மணி ஆகுது. கொடுத்த நேரத்தை நான் நிறைவு செய்யக்கூடியதா இருக்கிறேன். யாராவது கேட்கக்கூடியவங்க கேள்விகள் இருந்ததுன்னா தயவு செய்து இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க கேட்கலாம். சரி, இதோட நிறைவு செஞ்சிடலாங்களா? இதைத்தாயா நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறீங்க இல்ல? சரி, நம்ம மத்தியில இணைப்புல இருக்கிற ஹெலன் அம்மா ப்ரேயர் பண்றீங்களா?
ஆமா சார். ஓகே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் கர்த்தாவே. இதாண்டவரே, இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்டை படிக்காண்டு கிருபை செஞ்சதுக்காக நன்றி கர்த்தாவே. இன்னும் கூட இந்த நேரத்துல எத்தனையோ தடைகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் அப்பா, இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லபடியா ஒர்க் பண்ண ஆண்டு கிருபை செஞ்சுங்க. அதுக்காக நன்றி. இந்த கொடுத்த இந்த 2 மணி நேரத்தை ஆண்டவரை நாங்கள் நல்லபடியா உபயோகப்படுத்தி இங்க படிச்ச ஒரு காரியங்களையும் பாடங்களையும் நாங்க அபியாசப்படுத்தணும். அது மனதில் நிக்க ஆண்டவர் எங்களுக்கு மெமரி பவரையும் ஞாபக சக்தியும் அடுத்து தரும்படி ஜெபிக்கிறேன். நாம கற்றுக்கொள்றது இல்லாம கர்த்தாவே ரிசர்ச் பண்ணி கூட ஆண்டவரே பண்ணி கூட அது அதிக பேருக்கு நாங்க அதை பிரயோஜனப்படுத்த அந்த கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இப்போ இந்த நேரத்துல இணைந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இயேசுங்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளுக்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிறேன். இயேசு நாமத்துல ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கிற வரை தேவ ஆசீர்வாதம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.